யாரோ திருடன் மணியன் பிள்ளை வராராமா, என்னதான் அங்க நடக்குது அப்படின்னு. நான் வந்து சார், ஆமா சார் திருடன் மணியன் பிள்ளை வராரு. ஆமா அவர் திருடனாமா, அவர் வந்து அங்க என்ன சொல்ல போறாரு? சார் அவர் திருடன் தான், 1000க்கும் மேற்பட்ட திருட்டுகளை செஞ்சிருக்கிறாரு. அப்ப எப்படி நீங்க அவரை பேச வைக்கலாம்? அவரு திருடினார், ஏன் திருடினார் அப்படிங்கறத இந்த சமுதாயத்திற்கு சொல்லும் வகையில், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்கு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு சார். அந்த புத்தகத்திற்கான விமர்சன கூட்டம் தான் நாளைக்கு நடக்குது. ஓ விமர்சன கூட்டமா? அதுல என்ன சொல்ல போறீங்க? திருடன் எப்படி உருவாக்குறான், போலீஸ்கார் திருடன் எப்படி உருவாக்குறானா? அங்க அவர்கிட்ட சொன்னோம், இந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் பதில் இதுல இருக்கு சார். இடதுசாரிகள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ, அதை அத்தனையும் இவருடைய கஷ்டங்களினால் இவர் சொல்லியிருக்கிற அந்த ஆத்ம கதையில இருக்கு சார் அப்படின்னு சொன்னோம். சரி நல்லபடியா நிகழ்ச்சி நடக்கட்டும், எனக்கு அதுக்கான தரவுகள் மட்டும் அனுப்புங்க. அவருக்கு அப்புறம் அழைப்புதல்கள் அனுப்பணும். நம்ம தோழர் சொன்ன மாதிரி நீண்ட நெடிய வரலாறு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு இருக்கு. அந்த கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கக்கூடிய திருடன் மணியன் பிள்ளை என்ற இந்த புத்தகம் வந்து மிகச் சிறப்பான புத்தகம். அந்த பெரிய புத்தகத்தை வந்து தொடர்ச்சியா ஐயா அவர்கள் வந்து படிச்சு நமக்கு இப்ப இந்த விமர்சனத்தை சொல்ல போறாரு. அதை நானும் அவளோட கேட்க காத்துக்கொண்டு 15வது பதிப்பு என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2025 மிக அதிகமாக விற்பனையான நூல்களில் இதுவும் ஒன்று. அந்த நூலுக்கான பரிசு மற்ற விவரங்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த மாறான கற்பனைகளை உள்ளே பொதிந்து இந்த படைப்பை அவர் உருவாக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இதை ஒரு நாவல் என்று கூட சில பேர் சொல்லுவார்கள், இதை ஒரு கட்டுரை தொகுப்பு என்று சில பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் இது எந்த வடிவத்துக்குள்ளும் அடங்காத சுயசரிதை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். இது எந்த மாதிரியான வடிவமும் இல்லாம ஒரு புது வடிவம். இலக்கியத்தினுடைய போக்கு அப்படிதான் இருக்கு. நம்ம சங்கை அவருடைய ஒரு 25 30 வருடங்கள் ஒரு திருட்டு தொழிலை அவர் மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகளாக அந்த சுவடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனாக, மனிதநேயம் மிக்க மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய நினைவுகள் இருந்து அவர் சொல்ல இந்துகோபன் என்கிற அந்த பத்திரிகை ஆசிரியர் எழுதியதுதான் இந்த படைப்பு. 2013 ஒரு முறை நான் இதை வாசித்திருக்கிறேன், வந்த பகுதியிலே வாசித்திருக்கிறேன். அந்த சமயத்தில் புத்தகம் எனக்கு கிடைக்கவில்லை. என்னுடைய சக நண்பர் சதீஷ்குமார் வழியாக மாணிக்க பூபதி அவர்கள் என்ற ஒரு ஆசிரியர் இந்த நூலை நான் வாங்கி படித்தேன். நூலை படிக்க ஒரு பக்கங்கள் சொல்லி கிட்டத்தட்ட 600 பக்கம், 590 பக்கங்கள், 88 அத்தியாயங்களில் எழுதப்பட்ட ஒரு தன் விவரம், அந்த சுய சரிதை எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இந்த வந்து ஒரே மூச்சில் வாசிச்சு முடிஞ்சது. வந்து பல நாவல்கள் எடுத்து வைத்து பல நாட்கள் போராடி இருக்கிறேன். ஒரு 10-20 பக்கத்துக்கு மேல அது நகராது. ஆனால் இதை ஒரே மூச்சாக ஒரு 5 நாட்களில் நான் வாசிச்சு முடித்தேன். வாசிக்கிறப்ப கை பரபரன்னு இருக்கும். இங்கெல்லாம் அடிக்கோடு போடணும். ஆனா அது அடுத்தவருடைய புத்தகம் ஆயிற்று, நாம் எப்படி போடுவது? உடனடியாக அதை தேடி வாங்கணும்னா அந்த பிரதி இல்ல. அதுக்கப்புறம் 4வது பதிப்பாதான் 2017 அது வந்தது. அப்போ ஓடோடி போய் அதை வாங்கி வச்சுட்டேன். திரும்பவும் ஒரு முறை படித்தேன். இந்த பக்கங்கள், இந்த 590 பக்கங்கள்ல பெரும்பாலான பக்கங்கள்ல நான் கோடு போட்டிருக்கேன். படிக்கிற வழக்கம். காரணம் என்னன்னா, அது வெறும் சுவாரஸ்யத்துக்காக இல்லை. வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை, வாழ்க்கையினுடைய போக்கை, பணம் குறித்து, மனம் குறித்து, பெண் குறித்து, பல்வேறு தொழில்கள் குறித்து, அத்தனை விஷயங்கள் குறித்துமான ஒரு தத்துவ சரடு உள்ளே ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு கல்வர் எழுதிய ஒரு நூலுக்குள்ளாக இத்தனை விஷயங்களா அப்படின்னு என்னை பிரமிக்க வைத்தது. இதை நீங்க எங்கிருந்து வேணாலும் வாசிக்கலாம். இந்த நாவலை, நாவல் நான் சொல்றேன், ஆனா அது நாவல் இல்லைங்க, சுயசரிதின்னு சொல்லுவேன், அது சுயசரிதி இல்லை. இது ஒரு படைப்பு இல்லைங்களா, ஒரு அனுபவ குறிப்பு. அதனால பலவிதமான சொல்லாடலை நான் பயன்படுத்தினாலும் கூட நீங்கள் அதை அனுபவ குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள்.
எங்கிருந்து வேணாலும் வாசிக்கலாம். நீங்க முதல் பகுதியிலிருந்து தான் வந்து அத்தியாயத்திலிருந்து தான் தொடங்கணும்னு இல்லை, எங்கிருந்து வேணாலும் நீங்க வாசிக்கலாம். அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறதுக்குள்ள நீங்க அவங்களை கொண்டு போய் அது சேர்த்துரும். அப்படிங்கறதான் இதோடைய சிறப்பு. சரி, என்ன சொல்லியிருக்கார்? இப்ப அவருக்கு அநேகமா 1950களில் பிறந்திருக்கார் அவரு. இப்போ 2025 அப்படிங்கிறப்ப ஒரு 75 ஆண்டு கால அவருடைய வாழ்க்கை அப்படின்னா இந்த தன் வரலாறுக்குள்ள பதிவாகி இருக்கிறது. ஒரு 30 வருட வாழ்க்கையை அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய ஒரு 10வது வயதிலிருந்து அவருடைய ஒரு 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 30-40 வயது வரைக்குமான அந்த வாழ்க்கை தான் இதுக்குள்ள பதிவாயிருக்கு. அதற்கு அப்பாற்பட்ட பதிவுகள் வந்து இன்னொரு நூலாக தயாரிருக்கு. அது கூடிய விரைவில் வெளிவரும்னு அவர் சொல்லியிருக்கார். அது முன்னாலே வெளிவர வேண்டியது. ஏன்னா இந்த நூல் வந்த பிறகு அவர் மீது 11 வழக்குகள். அவரு திருடத்தை அப்பவே விட்டுட்டு தான் ஒரு திருந்திய மனிதராக வாழ நினைத்து தனக்குள் இருந்த அந்த மன உளைச்சல்களை, தான் செய்த பாவங்களை, தனக்குள் ஊடாடி கொண்டிருக்கிற குற்ற உணர்வுகளை எப்படியாவது இறக்கி வைத்தால் போதும் என்பதாகத்தான் இந்த நூலை அவர் வந்து எழுத ஆரம்பித்திருக்கிறார். ஆனாலும் இந்த சமூகம் திருடன் என்ற முத்திரையை அவர் மீது திரும்ப திரும்ப குத்தி கொண்டே இருந்தது. அசரவில்லை. 11 வழக்குன்னு நினைக்கிறேன். வந்து அதுல வந்து ஒரு 9 வழக்குல வந்து இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு நீதிமன்றம் அவர் வந்து விடுதலை பண்ணிருச்சு. ஒரு 2 வழக்கு நடந்துட்டு இருக்கிறதா முதல் பதிப்புல அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதையெல்லாம் அவருடைய உரையில நமக்கு அவர் சொல்லுவார். அப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரி, இந்த 30 வருட வாழ்க்கை, அதுல கிட்டத்தட்ட ஒரு 25 வருட ஆண்டு காலம் அவர் திருடராக இந்த வாழ்க்கையை மேற்கொண்டு இருந்திருக்கிறார். அவர் திருடராக உருவானது எப்படி அப்படிங்கிற அந்த இந்த இளமை பருவம், அதற்கு அவருடைய திருட்டு அனுபவங்கள், சக திருடர்கள் பத்தியும் அவர் பேசியிருக்கார். அதுக்குள்ள அந்த பகுதியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நமக்கு வந்து அதை நீங்க வாசிக்கிறப்ப அதை உணர முடியும். திருட்டுக்குள்ள இவ்வளவு வகையா, திருடனுக்குள்ள இவ்வளவு குணநலன்களா அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிக்கிற, எண்ணி வியக்கிற, சிரிக்கிற நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் நான் போகல, 1-2 மட்டும் தொட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். பிறகு ஏன்னா ஒரு திருடன்னாவே அவன் பின்னால் அவனுடைய உறவுகள், அவனுடைய மனைவி, குடும்பம் உள்ளிட்ட ஊரார், அவர்களால என்ன பிரச்சனை, இவருக்கு என்ன பிரச்சனை, இவர்களால அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் பதிவாயிருக்கு. இன்னொரு கோணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு திருடன் வந்து சாதாரணமா உருவாயிருது இல்லை. ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் நம்ம பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அன்னை வளர்ப்பு இல்ல, சமூகம்னா அவரை திருடனா மாத்தி இருக்குங்கிறத அவரு சொல்றாரு. அவரு ஏதோ ஒரு சம்பவம் அறியாத வயதில் தெரியாத நிலையில் செய்து விட்டதை பிடித்து கொண்டு காவல்துறையும் நீதிமன்றமும் தொடர்ந்து அவரை, அதிகார வர்க்கம் தொடர்ந்து அவரை, நீ திருடன்னா தொடர்ந்து திருடிக்கொண்டுதான் இருக்கணும், வேற எந்த வேலையும் நீ பார்க்க முடியாதுன்னு ஒதுக்கி ஓரம் கட்டிய அந்த நிகழ்வை அவர் பதிவு செய்திருக்கிறார். காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறை, இந்த மூன்றும் இணைந்தது தானே சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு எல்லாமே. அதனுடைய லட்சணங்கள் எப்படி இருந்தது? ஏன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தா இது வெறும் அனுபவமா மாறி இருந்திருக்காது. என்னன்னா இந்த காவல்துறையும் சிறையும் இல்லைங்களா, ஒரு மனிதனை, ஒரு நல்ல மனிதனை அல்லது ஓரளவு தவறு செய்த மனிதனை எவ்வளவு கேடுகட்டவனாக மாற்றி வெளியே அனுப்புகிறது என்பதை அவ்வளவு அப்பட்டமாக அவர் இந்த பதிவுகள்ல வெளிப்படுத்தி இருக்கார் இல்லைங்களா? நம்ம நினைச்சிருக்கோம் அரசியல்வாதிகள் மட்டும்தான் ஊழல் இருக்குது, நமக்கு தெரியும். ஆனா ஊழலின் ஊற்றுக்கண்ணே சிறைதான், சிறைச்சாலை தான் அப்படிங்கிறதையும், மிக பெரும்பாலான குற்றவாளிகள் உருவாகிற இடமும் அதுதான் அப்படிங்கிறதையும் பட்டவர்த்தனமா போட்டு தோல் உளிச்சிருக்கார். அதனாலதான் அவருக்கு அப்புறம் அந்த வழக்குகள் அவரால் தொடர்ந்து பஞ்சு இருந்திருக்கு. நம்ம 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 தேசம், நம்ம நாடு, நம்ம தமிழ்நாடு தெரியும் நமக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் நிறைந்த ஆமா அப்படின்னு நமக்கு தெரியும். படித்தவர்கள், மேம்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற கேரள தேசத்து உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள், ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சி
இந்த ஆட்களை கூட அவர் பேசுறாரு. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராகவும் அங்க இருந்திருக்காரு, அவர் வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கறதான். அது என்ன சொல்லலாம், அவர் பார்த்த தொழில்கள் எண்ணிக்கையில் அடங்காத. திருடன் மட்டும் அவருடைய அடையாளம் இல்லை, அதுக்கு பின்னால ஒரு 10-20 தொழில்களை அவர் மேற்கொண்டிருக்காரு. வாய்ப்பு இருந்தா சொல்லுவோம். அதையெல்லாம் அந்த ஊழல் எல்லாம் அநீதிகளை எல்லாம் பட்டவர்த்தனமாக அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு சமூக குற்றத்தை புரியக்கூடிய ஒருத்தர் சிறையில் தனக்கான உரிமை மறுக்கப்படும் போது ஒரு போராளியாக கலக குரலை எழுப்பக்கூடியவர்களாக இந்த சின்ன உடம்புக்குள்ள அப்படியான ஒரு வீரியம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க படிச்சா உணர முடியும். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, நீதிமன்றத்துல இவருடைய வழக்குகளுக்கு இவரே வாதாடிக்குவார். வழக்கறிஞரும் கூட படிக்கல, அனுபவ பாடத்தின் வழியாக தன்னுடைய வழக்குகளுக்கு எல்லாம் இவரே வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞராகவும் அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த நூலை படித்தா தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொன்று, ஒரு திருடனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, நான் அந்த திருடன் அப்படிங்கிற வார்த்தைய இந்த இடத்துல அவரை வச்சுட்டு பயன்படுத்துறது எனக்கு ரொம்பவும் நெருடலா இருக்கு. ஏன்னா ஒரு 30 வருடம் ஒரு நல்ல தூய்மையான மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தரை திரும்ப திரும்ப நம்ம அந்த அடையாளத்தோட தான் சொல்லணுமா அப்படிங்கிறத கஷ்டமா இருக்கு. அப்படி இது மனம் ஒரு உரையாடலுக்காக நான் அதை பயன்படுத்துகிறேன். தோழர் மன்னித்தருள வேண்டும். அப்படியான வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப பயன்படுத்தினால் அது உங்களை காயப்படுத்துவதாக இருந்தால் அருள் கொண்டு என்னை நீங்கள் மன்னித்தருள வேண்டும், பொறுத்தருள்க. ஏன்னா திருடனுக்கான திருட்டு அதை அனுபவிக்கிற நிலை இல்லையா, என்னவா இருக்கு? மது மாது கேளிக்கைகள் தான் அதை வைத்து அவர் செய்யக்கூடியது. அதை வச்சு அவர் வேற என்ன செய்ய போறாரு? அதை டெபாசிட் பண்ண போறாரா அல்லது தொழில் தொடங்குவார்? தொழில் தொடங்க நினைச்சாரு, ஆனால் அது முடியல. சொல்லுவோம் நம்ம அதை அப்படி வர்றப்போ பெண்களுடைய சகவாசம் அவருக்கு நிரம்ப இருக்கு. அதுல அவர் ஒரு கொடூர குற்றவாளின்னு இந்த இடத்துல நம்ம குற்றம் சாட்டலாம், அது அவர் ஒத்துக்குவார் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய பாவத்தையெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் பெண்களுக்கு அப்படி. அவருடைய வாழ்க்கையில் அவர் விரும்பி போன பெண்கள், அவரை விரும்பி வந்த பெண்கள்னு தனியாவே ஒரு செஷன் நம்ம பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள ஒரு 10 அத்தியாயங்கள் பக்கமா அதை பத்தி தான் பேசுது. ஏன் அந்த பெண்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த இடத்தில் ஒரு பேசக்கூடிய நபராக, ஒரு சுத்த ஆன்மாவாக அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க அவருடைய மனைவி மெகருனிஷா அப்படிங்கிறவங்க தான் காரணம். அந்த அம்மாவுடைய மரணம் தான் இவர் அடியோடு மாற்றியது அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ஏன்னா ஒரு பெண் நினைத்தால் என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கல் நெஞ்சக்காரரையும் கரைத்து ஒரு மனிதனாக, ஏன்னா மகாத்மாக்களுக்கு தான் இங்க சுயசரிதை இருக்கு, மகா அயோக்கியன்களுக்கு எல்லாம் இங்க சுயசரிதை இல்லை. அப்படியான ஒருவனை மகாத்மாவாக மாற்றிய ஒரு பெருமை மெகருனிஷாவுக்கு உண்டு. அவருடைய மரணம் தான் இவரை மாற்றியது. அதனால்தான் இவ்வளவு காலம் அவர் உயிரோடு இருக்கிறார். இல்லை என்றால் இன்றைக்கோ பைத்தியம் பிடித்து அலைந்திருப்பார். அப்படியும் அலைந்திருக்காரு, அதுவும் இருக்கு அந்த பதிவு. அல்லது அவர் தற்கொலை பண்ணி இருக்க கூடும். அதை தாண்டி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் இல்லைங்களா, ஒன்று தன்னுடைய மகனுக்காக, ஒரு மகன் தன்னால் அந்த மகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று இல்லைங்களா, என்னுடைய வாழ்க்கை வேறு யாருக்கும் இல்லைங்களா, இந்த புத்தகமானது வாழ்க்கையானது வேறு யாரையும் தவறாக வழிநடத்தி விடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் தவறிழைப்பவர்களுக்கு அல்லது தவற்றின் திசையை நோக்கி செல்ல நினைப்பவர்களுக்கு தடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதற்காக இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன். அந்த பெண்கள் அவருடைய மரப்போ ஒன்று அம்மா, இன்னொன்று அவங்களுடைய மனைவி, அதெல்லாம் நிறைய இருக்காங்க. தோழர் மருத்துவர் அதெல்லாம் பேசுவார்னு நினைக்கிறேன். நான் சுருக்கமா ஒரு சிலதை மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அந்த ஜெயில் நம்ம சொன்ன அந்த சிறை வாழ்க்கை, காவலர்கள். ஏன்னா இவருடைய வாசகத்தில் எப்படி அப்படின்னா, ஒரு திருடன் என்பவன் அரை போலீஸ்காரன், ஒரு போலீஸ்காரன் என்பவன் அரை திருடன் அப்படின்னு ஒரு வாசகம் அதுக்குள்ள இருக்கு. அப்படிதான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா முழு திருடர்களே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கு அதுக்குள்ள. நம்ம அதே மாதிரி ஆனா அவர் பெருசா நம்பியது நீதிமன்றம், அவர் அதை கைவிடல. ஆனால் நீதிபதிகளுக்குள்ளும்
சிலர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. நமக்கு சமகால எடுத்துக்காட்டே போதும். கர்நாடக நீதிமன்றம் இன்றைக்கு வழங்கிய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது கமலஹாசனை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வாட்டாள் நாகராஜோ அல்லது அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் சொல்ற வார்த்தையை ஒரு நீதிபதி சொல்லி இருக்கிறார் என்றால் அப்புறம் எதற்கு அவர் நீதிபதி என்ற பெயரில் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. மதிய செய்தியை பார்த்தப்போ உங்களுக்கு அது தோன்றி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. இது அவ்வளவு பெரிய தவறை ஒன்றும் அவர் பேசல இல்லைங்களா. ஏன்னா சில இடங்கள்ல நீதிபதிகள் அப்படி இருக்காங்க, அவர்களுடைய உண்மை முகத்தை எல்லாம் தோளித்து காட்டுவதாக இருக்கிறது. அதற்கு பிறகு இவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இவரை நீங்க திருடனா பார்த்திருக்கலாம், பெண் பித்தரா பார்த்திருக்கலாம், ஆனா ஒரு ஞானியாக இந்த நூல் முழுக்க இவரை தரிசிக்க முடியும். என்னை பொறுத்தவரை ஒரு தத்துவவாதியாகவும் இதற்குள்ளவர். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு அனுபவங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் தான் அனுபவம் இருக்கும் இல்லைங்களா. ஒரு வாழ்க்கையில் அவ்வளவுதான் நம்மளால அனுபவங்களை சேகரிக்க முடியும். ஆனா அவருக்குள்ள அவர் சேர்த்த அனுபவங்கள் இருக்கு பாருங்க, நமக்கு 10 வாழ்க்கை வேணுங்க அப்படியான அனுபவங்களுக்கு. அதனாலதான் இவ்வளவு கனமா இருக்கு இந்த புத்தகம் இல்லைங்களா. வெறும் பக்கங்கள் நிரப்பப்பட்டதா இல்லை இந்த புத்தகம். அனுபவங்கள், அவ்வளவு அனுபவங்களை அவர் சேகரித்து வைத்திருக்கிறார். அந்த அனுபவங்கள் தந்த பாடம் இருக்கு பாருங்க, அங்கங்க சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த தேடுதல் ஒண்ணு இருக்கு. அப்புறம் அவர் பிறப்பால் இந்துவாக இருந்தாலும் கூட இஸ்லாமியராக மாறி இருக்கிறார் சில இடங்களில். மனைவிக்காகவும் மைசூர்ல ஒரு பெரிய தொழிலதிபராக மாறி அவர் அரசியல்ல ஈடுபடக்கூடிய தருணம், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் கைது செய்யப்படுகிறார். இல்லை என்றால் மத்திய அமைச்சராக இருப்பார். அதுதான் யதார்த்தம். இது நீங்க நம்பினாலும் சரி நம்பாடியும் சரி ஒரு சினிமா பார்ப்பது மாதிரிதான் இருக்கும். நீங்க பாஷாவை பார்த்திருப்பீங்க, நாயகன் பார்த்திருப்பீங்க, அதை விட பன்மடங்கு இருக்கக்கூடிய ஒரு 3-4 சினிமாவாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அவ்வளவு திருப்பங்கள் சுவாரஸ்யங்கள் நிறைந்ததா இருக்கு. அந்த தேடல், அந்த மதங்களுக்குள்ள எல்லாம் அவர் போய் வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் நம்ம பேசினா நேரம் போதாது. ஏற்கனவே 1/2 மணி நேரம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கலாமா? நான் எதையுமே சொல்லல, ஒரு அவுட்லைன் தான், உங்களுக்கு ஒரு வரைபடத்தை தான் தந்திருக்கு. நான் இதுக்குள்ள வேணா ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கோம், திருடங்க வக்கர புத்தி இருக்கிறவங்க இல்லைங்களா, அயோக்கியத்தனம் நிறைந்தது அவருடைய வாழ்வு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருக்காரு. ஆனா அந்த திருடனுக்குள்ளேயும் ஒரு அறம் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் நீங்க இதுக்குள்ள அவருக்குள்ள ஒரு மனித நேயம் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த நிறைய சினிமாக்கள் தான். ஏன்னா நம்முடைய கதாநாயகன் பெரும்பாலும் இருப்பவர்களிடம், கொள்ளையடிப்பவர்கள் தான் திருடுவார். அந்த மாதிரி வசதியானவர்கள் தான் திருடுறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காரு. ஆனா இல்லாதவர்களுக்கு அவர் செய்த உதவிகள் இருக்கு பாருங்க. அவர் தான் இன்னும் அந்த ஊர்ல அவர் இன்னும் அவர் ஒரு மதிக்கத்தக்க மனிதராக மாற்றி இருப்பது அவருடைய அந்த அறச்செயல்பாடுகள். அந்த அறச்செயல்பாடும் அவருடைய குற்ற உணர்வும் இல்லைங்களா, இவ்வளவு பாவங்களை செய்து விட்டோமே என்கிற அந்த மனச்சாட்சி உழுக்குதலும் தான் இதை ஒரு இலக்கியமாக நாம் பேசத்தக்க ஒரு படைப்பாக மாற்றி இருக்கிறது என்றால் மிக இல்லை. சரி, மறுபடியும் அவருடைய வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த நேரத்துக்குள்ள ஏதாவது இன்னும் சில விஷயங்களை சொல்ல முடிஞ்சா நான் சொல்லிடுறேன். ஒரு வாழ்ந்து கட்ட குடும்பத்தில் பிறந்தவர் அவர். தரவாடுன்னு நம்ம சொல்லுவோம் மலையாளத்துல. அப்படியான ஒரு குடும்பத்தில், மிக நல்ல ஒரு குடும்பம். தந்தை ஒரு குடிகாரர், அது இசைக்கலைஞரும் கூட. அதுல ஒரு 4 பெண்களுக்கு இடையில 5வதாக பிறந்த ஒருவர். அப்போ ஒரு தந்தை, அவருக்கான 5 குழந்தைகள்ல ஒரே ஆண்மகன், மீதியெல்லாம் பெண் மக்கள். இவர் 6வது படிக்கிற போது இறந்து போயிடுகிறார் அவருடைய தந்தை. குடும்பம் வறுமையில் தள்ளப்படுகிறது. வறுமை, பசி, அதுதான் அவரை உடைய இளமை பருவமா இருக்கு. அதுதான் அவரை பின்னால மாத்துது. 6வதோட படிப்பு முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் சோற்றுக்காக அலையிற வாழ்க்கை தான் அவருக்கு வாய்த்திருக்கு. கல்யாண வீடுகள்ல போய் நிக்க, அங்க இருக்கிறவங்க பாவப்பட்ட ஜென்மம் நீங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பிடிச்சி தள்ள, சாப்பிட விடாம தடுக்க, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்
சேராத சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த வயசுல பள்ளிக்கூடம் போகல, அப்பா இல்ல, கண்டிப்பதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிறப்போ அப்படியான பசங்களோடு சேர்ந்து இல்லாத பழக்கங்களை எல்லாம் வளர்த்து கொள்கிறார். கெட்ட சகவாசம், குடி அப்படிங்கிற விஷயமெல்லாம், சீட்டாட்டம் எல்லாம் அவர்கிட்ட வந்து சேருது. அந்த சீட்டாடுவதற்காக வீட்டில் திருட ஆரம்பிக்கிறார். முதல் திருட்டு அங்கிருந்து தானே ஆரம்பிக்கும். அப்படியான சின்ன சின்ன திருட்டுகளை செய்துதானே நம்முடைய இளமை குழந்தை பருவம் இருந்திருக்கும் நான் நம்புறேன். தெரியல, எல்லாத்துக்கும் பொதுவாக்கல, நான் எனக்கு உண்டு அப்படியான சரி அது தெரியாது, திருட்டுன்னு தெரியாது, எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் இப்பவும் சொல்லுவாரு, இப்ப வரைக்கும் எதையும் யார்கிட்டையும் என்னால கேட்டு வாங்க முடியல, நானா எடுத்துக்குவேன். அதுதான் அது, அந்த பழக்கம் என்னை விட்டு போகவே மறுக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அந்த பழக்கம் இறுதியாக அவர் என்ன, ஒரு பசியின் கொடுமை தாங்க முடியாமல் ஒரு ஹோட்டல்ல போய் எச்சில் இலைக்காக, இலையில் இருக்கிற மீதி உணவை உண்பதற்காக அமர்ந்திருக்கிற அந்த காட்சி, அதுதான் இங்க இந்த நோட்டீஸ்ல அந்த பகுதி தான் போட்டிருப்பாங்க. அப்படி எடுத்து சாப்பிடுகிற பொழுது ஏதோ தொண்டைக்குள்ள அடைக்கிறது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது மிச்சம் வச்சிருக்கானே மவராசன், பசிய தீர்த்திடலாம் போலன்னு சாப்பிட்றப்போ அது சாப்பிட முடியாமல் துப்பி வைத்த உணவின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்த பிறகு எல்லாம் வெளியே வருகிறது. அதற்கும் ஒரு சண்டை. ஒரு தமிழ் பையன், நீ யாரா புதுசா வந்து ஏழத்தை பிடிச்ச அப்படின்னு போறாரு. இப்படி வந்து பசிக்காக ஓடுகிறார், வாய்ப்பு இல்லை. அப்புறம்தான் அவர் வந்து திடுறதுங்கிற முடிவு எடுக்கிறாரு. அது ஒரு 16 வயசுல அந்த எண்ணம் வருது. சின்ன சின்னதா வீட்டுல பண்ணிட்டு இருந்தவர் சீட்டாடுறதுக்கு அப்போ 5 பைசாவோ 10 பைசாவோ இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அத்தைகிட்ட போய், சொந்தக்கார அத்தைகிட்ட போய், எனக்கு ஒரு 10 பைசா கொடுங்களேன் அத்தை, எனக்கு வேணும் அப்படின்றாங்க. அவங்க தான் இவங்களை வழி நடத்துறாங்க. ஒன்று செய், நான் உனக்கு 5 ரூபா தர்றேன், இன்னொரு சொந்தக்கார குழந்தை ஒன்று இருக்கு, அவனுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த அரைஞானை நீ கழட்டிட்டு வா, நான் உனக்கு 5 ரூபாயா தர்றேன், 50 பைசா என்னால 10 பைசா நான் 5 ரூபாயா தர்றேன்னு சொல்றாங்க. அப்படி போய் அதை கழட்டிட்டு வர்றாரு. அவரு வந்து கொடுக்குறாரு. அந்த அத்தை அரண்டு போயிடுறாங்க. அவங்க வேடிக்கையா சொன்னாங்களா, எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல, சொல்லியிருக்காங்க, பயந்து போயிடுறாங்க. அட திருட்டு பயலே, இதுதான் முதல் வார்த்தை. அவர் மீது விழுந்த திருட்டுங்கிற குற்றச்சாட்டை முதலில் சுமத்தியவர் அவருடைய அத்தை, உறவுக்கார பெண். அங்கிருந்துதான் அந்த திருட்டு ஆரம்பமாகிறது. அதை என்ன செய்துன்னு தெரியாம வீட்டுல கொண்டு போய் மறைச்சு வைக்கிறாரு. அதை தெரிந்து உறவுகள் வந்து அவரை அடித்து நொறுக்கிறாங்க. அந்த அடியில் நான் திருந்தி இருக்க வேண்டும், திருந்துவதாக இருந்தால் அந்த அடியிலோட நான் திருட்ட விட்டுருக்கணும், விடலையே. அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகம் ஆகுது. பிறகு அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. ஊருக்குள்ளேயே இருக்கிற ஒரு கோயில் உண்டியல்ல சீட்டாடுவதற்காக அவரை ஒத்த விடலை பருவன் பையங்களோடு, திருட்டுனா என்னன்னு தெரியாது, எப்ப திருடுன்னு தெரியாது, சரிங்களா, அதுக்கான நுட்பங்கள் எதுவுமே தெரியாத ஒரு ஜீவனாக அங்க போய் ஒரு 11:30 மணி அளவில் அந்த கோயில் இருக்கிற உண்டியலை மற்ற இருவர் வந்து உடைக்க முயற்சி பண்றாங்க. இவர் ஒரு அருவாளோட பக்கத்தில் நிற்கிறார். அதுதான் ஆச்சு. அப்பொழுது அங்க இருக்க பக்கத்தில் இருக்கிற மைக் செட்டுக்காரங்க துரத்தி பிடிச்சு, அதுக்கு முன்னாலே ஒரு பாக்கெட்ல ஒரு 30 பைசா இருக்கு, சரிங்களா. ஆனால் அந்த கோயிலில் திருடிய காசுதான் இது என்று அந்த ஊர் ஒட்டுமொத்தமும் இவர் மீது அந்த திருட்டை சுமத்தி, அங்கேயும் அவர் சொல்றார் இல்லையா, ஒரு 4 அடி அடிச்சிருக்கலாம், அப்ப இல்லாத புள்ள, வழி தெரியாத புள்ள இல்லையா, சொல்லி இதெல்லாம் தப்பப்பா இப்படியெல்லாம் பண்ணாதன்னு மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா அவர்கள் கொண்டு போய் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தார்கள். அங்க தொடங்குதுன்னு வச்சுக்கல இந்த நாவலுடைய போக்கு, இந்த அனுபவ குறிப்புடைய போக்கு அப்படிங்கிறது. செய்யாத குற்றத்திற்காக, சரிங்களா, அங்க வேற ஒரு 17 வயசு ஆகுது. இப்ப நீ வந்து 17 வயசுன்னு சொன்னீங்கன்னா உன்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க, அதனால நீ அங்கெல்லாம் போயிடாத, அப்புறம் அவ்வளவுதான் வாழ்க்கை, நான் தான் திருடுனேன் அப்படின்னு ஒத்துக்க அப்படின்னு அங்க சிலர் சொல்ல, அப்படி ஒத்துக்கொண்டு இல்லையா ஒரு 18 வயது நிரம்பியவராக சிறைச்சாலைக்குள்ள போயிட்டு வந்தது. அதோட சேர்த்து செய்யாத தவறுக்கு தன்னை அடித்து துவம்சம் செய்கிற பொழுது ஒரு சின்னதா ஒரு கத்தி எடுத்து குத்திறார் உயிரை பாதுகாப்பதற்காக. அது கொலை முயற்சியாக மாறுகிறது. போதுமல்லவா ஒரு திருடன் உருவாவதற்கு? எப்படி பதிவாகுது வழக்கு? ஆமா, கோயில் உண்டியலை அல்லது திருட முயற்சிக்க திருடன் பதுங்கி இருந்தான்.
அவனை சுற்றி வளைத்து பிடித்த போது கத்தியால் கொலை செய்ய முற்பட்டு கொலை முயற்சியில் விட்டு தப்பி சென்றான். இதுதான் வழக்கு. போலீஸ் ஸ்டேஷன் இப்படிதான் பதிவாகுது. 4 மாசத்து சிறை தண்டனை கிடைக்குது. அப்புறம் சிறைக்குள்ள அவர் பெரிய ஆளா உருவெடுத்துறாரு. இது அவருடைய இளமை பருவ வாழ்க்கை. அவர் திருடராக மாறுவதற்கு பின்னால் இருந்த பின்புலம், ஒரு வரலாறு, வறுமை, அவருடைய நட்பு வட்டாரம், சீட்டாட்டம், உறவுகளுடைய ஒதுக்குதல். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அது பிடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு திருடனை நாம் தான் உருவாக்குகிறோம். அவன் திருடனாக உருவாவதில்லை. இந்த சமூகம் தான். இந்த சமூகம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்துதான். அவனை பசிக்கு உணவு கொடுத்திருந்தா, பார்ப்பதற்கு வேலை கொடுத்திருந்தா, இது தப்புடா தம்பி, கொஞ்சம் திருந்தடா தம்பின்னு வழிகாட்டி இருந்தா, இப்படியான ஒரு மனிதர் உருவாகிக்கிற மாட்டார். இப்படியான ஒரு புத்தகம் நமக்கு கிடைத்திருக்காது. அதுக்கப்புறம் ஜெயில்ல அதான் அவர் அத்தனை திருட்டுத்தனங்களையும் கற்றுக்கொள்ளுகிறார். ஏன்னா ஜாம்பவான்கள் அங்கதான் இருக்காங்க. குருபதேசம் இல்லைங்களா? மணியா, உன் மேல திருட்டு பட்டம் கட்டியாச்சு, இனி நீ சமூகத்துல நீ திருடன்னா, சமூகத்துக்கு நீ தேவையில்லை, உனக்கு இந்த சமூகம் தேவையில்லை, இனி உன்னுடைய திறமையை நீ காட்டலாம் அப்படின்னு உசுப்பேத்துற அந்த வயசு தானே. ஒரு 19-20 வயசுல, எதுவும் அறியாத ஒரு வயசுல எல்லா விதமான திருட்டுத்தனங்களும் அங்கே பதிவாகுது. திருட்டு என்கிற அந்த புதைகுழிக்குள் தள்ளப்படுகிறார். அதிலிருந்து அவரால் ஒரு 25 வருடங்கள் மீண்டு வரவே முடியவில்லை. சிறியதும் பெரியதுமாக ஒரு 200 திருட்டுகளை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு 50 திருட்டில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதற்கான தண்டனையாக ஒரு 14 வருடங்கள் அனுபவித்திருக்கிறார். அவருடைய நன்னடத்தையின் காரணமாக 21 ஆண்டுகள், அவருடைய குற்றங்களுக்கு 21 ஆண்டுகள் தண்டனை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவருடைய அந்த நன்னடத்தையின் காரணமாக ஒரு 14 ஆண்டுகள் தண்டனையோடு அவர் வெளியே வந்திருக்கிறார். அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சில திருட்டு நுட்பங்கள் நமக்கு பயன்படாது, ஆனாலும் கூட சுவாரஸ்யத்துக்காக ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் திருடனுடைய வகைகளை பத்தி, அவனுடைய குணங்களை பத்தி பேசுறப்போ ஒரு சிலரை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. சொல்றேன் நான். ஒண்ணு மணவரை திருடன். அவருக்கு பழக்கமான ஒரு மணவரை திருடன். அவருடைய திருட்டு இடம் எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மணவரை இல்லைங்களா? திருட்டுக்கு உகந்த இடம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப குறைவான ஆட்கள் அல்லது யாருமே இல்லாத வீடு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா மணியன் பிள்ளையோட வார்த்தையில நீங்க கேட்டீங்கன்னா, திருமண வீடும் சாவு வீடும் தான் திருடுவதற்கு ஏற்ற இடம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவருடைய ஏன்னா அங்கதான் ஆட்களுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு அறையிலையும் 10-5 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, களைப்பில் இருப்பாங்க. நீங்க ஒரு அறையில உருட்டுனா அல்லது ஏதாவது விழுந்து சத்தம் வந்ததுன்னா, சரி அவங்க அங்க படுத்திருக்காங்க, அவங்க யாரோ ஏதோ பாத்ரூம் போறாங்க, ஏதோ பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில யாருமே எந்திரிச்சு வர மாட்டாங்க. ஆனா ஒரு குடும்பம் மட்டும் இருக்கிற வீட்டுல நீங்க போய் பண்ணீங்கன்னா, நம்ம தான் இங்க இருக்கிறோமே, தேவையில்லாத சத்தம் அங்க எதுக்கு வருது அப்படின்னு நம்ம திருடன் பத்தியான பொதுவான புத்தியில நமக்கான விஷயமா இருக்கும். அவங்க அப்படியான இடமா இருக்கும். ஒண்ணு. அப்ப திருடுவதற்கான நேரம் குறிப்பா செகண்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைங்களா, ஒரு 1 to 2:30 மணி, அதுதான் அதுக்கான டைம்னு நினைக்கிறேன். இங்க யாருக்கும் பயன்படாது. சொல்றேன் அதுலயும் திருட்டுக்கான நேரம் எவ்வளவு நேரம் அப்படின்னா, ஒரு 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரம் இதுக்குள்ள முடிச்சிடணும். இதுக்கு மேல இல்லைன்னா அவ்வளவுதான், நீங்க மாட்டிக்குவீங்க. ஒரு 2:30 மணிக்கு நீங்க வெளியே வந்துடணும். சரி, என்ன பழக்கம் இவருக்கு அப்படின்னா, ஆமா நம்ம நினைச்சிருக்கோம் அப்படி கசங்கிய சட்டை, அழுக்கான உடை, வேர்வை இல்லைங்களா. நம்ம ஊர்ல சின்ன வயசுல திருடனை பத்தி சொல்றப்பெல்லாம் அப்படியே திண்டுக்கட்டையா இருப்பான், எண்ணெயெல்லாம் போட்டுட்டு வந்துருவான் இல்லையா, குறைவான ஆடைப்பட்டு இருக்கு, யாரும் பிடிச்சாலும் கூட நழுவி அவன் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு. இப்ப திருட்டு வேற மாதிரி நடக்குதுங்க. நம்ம சிவகிரி தொடங்கி திருப்பூர் தொடங்கி இல்லைங்களா, எவ்வளவு கொடூரமான அந்த திருட்டு கொலை அப்படிங்கலாம். ஆனா இவர் ஒரு மரியாதையான திருட்டுக்காரர் அப்படின்னு நாம சொல்லணும். ஏன்னா யாருக்கும் எந்த தொந்தரவும் எந்த தீங்கும் தராம அதை எடுத்துக்கிறது முடிஞ்ச வரைக்கும். அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற திருட்டு கொடுக்குற மரியாதை அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஆழ்ந்து தூங்குற அந்த நேரம் இல்லைங்களா, முடிச்சோன்னா ஒரு குளியல் சமையல் கட்டுல போய் சாப்பிட்றது, ஏதாவது மீன் குழம்பு ஏதாவது இருந்ததுன்னா, பசி தானே, இந்த பசிக்காதான அத்தனை வேலையும் அதை சாப்பிட்றது. இன்னும் சொல்ல போனா என்னன்னா, சாப்பிட்ட பிறகு அந்த எச்சிலை இல்லையா, அந்த மீதியாகக்கூடிய அந்த எச்சிலை எல்லாம் அதுக்குரிய டப்பாவில் போட்டு வச்சுட்டு சுத்தமா கழுவி சாப்பிட்டதுக்கான அடையாளமே தெரியாம அதை வச்சுட்டு வர்றது அப்படிங்கிற அந்த வீட்டுக்கு பொருள்கள் எந்த சேதம் ஏற்படுத்தி இவருக்கு தேவை ரொக்கம், அதோட நகைகள் கிடைச்சாலும் விலையுந்த பொருட்கள், அப்புறம் சேலைகள், துணிகளை எல்லாம் கொஞ்சம் திடீர்க்காரு. ஏன்னா அந்த சகவாசம் அப்படி இருந்தது, அவங்களுக்கு எல்லாம் அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு சேலைகள் திருடுறது. இதுதான் ஒரு அதிகபட்சமான திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம்.
ஆனால் நிறைய போகணும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த அப்படியே வந்து குளிச்சுட்டு நல்லா அந்த ஏற்கனவே சட்டையை மடிச்சு வச்சிருப்பாரு, உள்ள வச்சிருப்பாரு. அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூமோ அல்லது பவுடர் மேக்கப் அறையில் போய் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அந்த ஆடையை உடுத்தி விட்டு பேண்ட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு ஒரு பைய மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டைலா நடந்து ஒரு 3 மணி 4 மணிக்கு எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு அவங்களுடைய தொழில பாக்குறதுக்கு போற மாதிரி வரும். அப்பதானே சந்தேகம் வராது இல்லைங்களா? நீங்க கசைக்கு பதுங்கிக்கிறீங்க அப்படிலாம் பார்த்துட்டு போனா ரோந்து வர்றவங்க போலீஸ்காரங்க பிடிச்சி உள்ள தள்ளிடுவாங்க. அதெல்லாம் இருக்கு, பல வகையான நுட்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். நண்பர் மருத்துவர் கொஞ்சம் இடம் விடணும், அதை நான் இப்ப நான் ஒரு சில திருடர்களை பத்தி சொல்லிடுறேன். மணவரை திருடன் அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, திருமண வீடுகள்ல மட்டும் திருடுவது. எப்படி திருமணத்தப்ப வந்து மணமகன் வீட்டாரா மணமகள் வீட்டாரா உள்ள போயிடுறது, அவங்களோட அப்படியே சுத்தி திரிந்து. இப்ப மக்களுக்கான அறை இருக்கு பாருங்க, அந்த அறையில் போடப்பட்டிருக்கக்கூடிய கட்டிலில் அடியில் போய் படுத்துக் கொள்வது. முன்னாலேயே அது முடிவு பண்ணி போயிடுவாரு. அப்ப குறிப்பாக இஸ்லாம் குடும்பங்கள்ல நீங்க வந்து அலங்காரங்கள் ரொம்ப பலமா இருக்கும் இல்லைங்களா? வந்து அதாவது திருமணத்துலயும் சரி, ஆளையே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க வந்து மாலைகளை பூக்களை தொங்க விட்டுருவாங்க. அதே மாதிரிதான் கட்டில் அலங்காரம் அப்படிதான் இருக்கும். அதனால யாருக்குமே உள்ள ஒரு ஆள் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அதன் பிறகு வந்து அந்த காட்சிகள் அரங்கேறும். அதை வந்து ஒரு சுகமா ஒரு மூலையிலிருந்து, இவர் இல்ல, நீங்க இவரை கற்பனை பண்ணிக்காதீங்க, வேற ஒரு திருடர் தான் நம்ம பேசுறோம். அப்படியான திருடர்கள் வந்து ரசனையான திருடர்களா அல்லது வினோதமான திருடர்களா நிறைய பேர் இருக்கிறத நம்ம சொல்றதுக்காக சொல்றேன். அது விட்டு நல்லா அசந்து அவர்கள் தூங்குகிற பொழுது, ஏன்னா அந்த ஆபரணங்களை எல்லாம் கழட்டி ஒரு மேஜை மீது தானே வைத்திருப்பாங்க, அதையெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி கொண்டு வெளியேறுவது. ஏன்னா எல்லாரும் அந்த களைப்புல தூங்கிட்டு இருப்பாங்க, நிம்மதியா வெளியேறுவது அப்படிங்கிற அவரும் ஒரு சமயம் பிடிபடுறாரு. அது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம். அது நம்ம இப்ப இங்க பேச வேணாம்னு வச்சுக்கோங்க. மணவரை திருடன். இன்னொருத்தர் வந்து கோட்டயம் கான் அப்படின்னு ஒருத்தர் பத்தி பேசுறாரு. இப்ப இவர் என்ன பண்ணுவார்னா, திருடி முடித்த பிறகு அந்த நகைகள் எல்லாம் கொண்டு போய் எடுத்துக்கொண்டு நடிகைகளை தேடி போவது அப்படிங்கிறது. அது மலையாளத்திலேயோ அல்லது சென்னைக்கு மெயில் ஏறி சென்னைக்கு வந்து அப்போ அவங்களுக்கு விருப்பமான ஒரு நடிகை, அது பேரெல்லாம் சொல்லல, ஆனா படிச்சா புரிஞ்சுக்க முடியும் யாராரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த நடிகைகள்கிட்ட ஒரு இரவுக்கு ஒரு 8 பவுன், 5ல இருந்து 8 பவுன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அந்த அந்த வாழ்க்கைய சுகபோகமா வாழ்றது. அப்புறம் அது முடிஞ்சோடனே இன்னொரு திருட்டு அப்படிங்கிற அந்த மோகம். ஒரு சமயம் குற்றப்பத்திரிகைகள் அந்த நடிகையுடைய பேரெல்லாம் வந்ததாகவும் எழுதியிருக்காரு. நல்ல வேலையா கோர்ட்டு வரைக்கும் இழுக்கலங்கிற தகவலையும் அவர் சொல்லியிருப்பாரு. இன்னொரு திருடன் வந்து பால் பொடி திருடன் அப்படின்னு. பால் பொடி இல்லைங்களா, பசிக்காத, அது ஒரு வகையில. பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளுக்கு பால் பவுடரை கொடுத்த ஒரு காலகட்டம், நான் சொல்றது 70கள் 80கள்ல அப்படியான அந்த காலகட்டத்துல வந்து அந்த பள்ளிக்கூடத்துல போய் அந்த குழந்தைகளுக்கான பால் பொடியை திருடுறது மட்டும்தான் அவருடைய திருட்டு. வேற எந்த திருட்டையும் செய்ய மாட்டாரு. ஏதாவது காணாம போச்சுன்னு தலைமை ஆசிரியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு போன் போகும். அது பிபி தான், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு போகும். இருக்காரா, அவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஆமாங்க எஸ்மான், ஏமானேன்னு அவர் பேசுவார். ஏமானே, நான் தான் திருடனேன், வந்துடுறேன் அப்படின்னு வந்து ஆஜராகக்கூடிய ஒரு திருடன் அப்படிங்கிற ஒருத்தனை பார்க்க முடியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லி போனாலும் கூட மயக்கு சுகுன்னு ஒரு தலைப்புல ஒரு திருடன் பத்தி பேசுறாரு. நம்ம நினைக்கிறோம் திருடன் வந்து படிப்பறிவு இல்லாதவனா இருப்பான். இப்ப படிச்சவன் நிறைய பேர் திருடனா இருக்கான், வெளியே தெரியாது நமக்கு. வந்து வேற வேற பேர்ல, அரசியல்வாதிங்கிற பேர்ல, அமைச்சருங்கிற பேர்ல, அதிகாரிங்கிற பேர்ல திருடிட்டு இருக்காங்க. அந்த வேஷங்கள் அவங்க எல்லாம் வந்து இரவுல தான் தன்னுடைய முகமூடிகளை கழட்டி வைப்பாங்க. ஆனா இவர் இரவுல தான் முழு நேர மனிதனாக மாறக்கூடியவரா இருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வந்தார் குடும்பத்துல பிறந்தவர். அவருடைய சகோதரி IAS ஆபீசர். இவரும் ஒரு நல்ல பட்ட மேற்படிப்பை படித்து ஏர்போர்ட்ஸ்ல அதிகாரியா வேலை பார்த்தவர். ஆனா அவர் திருடனா மாறுறாரு. அவர் எப்படி ஒருத்தர் இப்படியான ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்து நல்ல படிப்பை படிச்சு நல்ல வேலை பார்க்குற ஒருத்தர் திருடனா மாற முடியுமா அப்படின்னா, அவர் எழுதுறாரு, ஆண்டவன் அவரை படைக்கிறப்ப இந்த குணாம்சங்கள்ல ஒரு ஸ்பூன் வந்து இந்த வக்கரத்தையும் இந்த திருட்டுப்பத்தியும் சேர்த்து படிச்சுதான் போல தெரியுது. அதனாலதான் வந்து உருவாகிட்டாரு. அதனால அங்க ஏர்போர்ட்ஸ்ல வேலை பார்க்க முடியும். இந்த குணம் வச்சுட்டு அப்படியே ஒரு வாழ்க்கை பயணமும் சுகபோகம் தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ண ஒருத்தர் அப்படியான பதவிகளை நீடிக்க முடியுமா என்ன? அங்க ஏதோ பண்ணி வெளியே வராரு. அவருக்கு என்ன சொல்றாரு, 14 மொழிகள் தெரியுமா அந்த பையனுக்கு, அந்த திருடனுக்கு 14 மொழிகள். அதுல 7 மொழிகள் எழுதவும் வாசிக்கவும் செய்வாராம். எவ்வளவு தெரிய திறமைசாலி. ஆனால் அவருக்குள் இப்படியான ஒரு குரூர மனப்பாங்கு, திருடுவது அப்படிங்கிறது. அவர் வந்து ஏசி கோச்சில் தான் ஏறிக்குவாரு. தனியாக வரக்கூடிய
ஆந்திரா வாழாக்கள், கர்நாடகா வாழாக்கள், பிசினஸ் முடிச்சுட்டு போறவங்க சூட்கேஸ்ல பணத்தை கொண்டு போவாங்க. அந்த அவங்களோட போய் அப்படியே கோட் சூட் டையோட பக்கத்துல போய் அமர்ந்துக்கிறது, பேச்சு கொடுக்கறது, அவர்கள் முன்னாலேயே உயர்ந்த ஒரு மதுவை எடுத்து குடிப்பது, அவர்களுக்கு கொடுக்க முயற்சிப்பது, இல்ல வேணான்றது, இல்ல பரவாயில்ல எனக்கு ஒரு டம்ளர் தான் இருக்கும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அண்ணாந்து அதை பிடிப்பது, அவங்க கொஞ்சமா அவங்களுடைய மனசுல வந்து இடம் பிடிப்பது அப்படிங்கிற முடிக்க சொல்றீங்களா இல்ல எவ்வளவு இருக்கும்? அப்புறம் இவ்வளவு நல்லவரா தெரிகிறாரே அப்படின்னு ஒரு டம்ளர் வாங்கிறது, இல்ல பரவாயில்ல இன்னொரு டம்ளர் குடிங்க அப்படிங்கிறப்போ அடுத்த டம்ளருக்குள்ள அவருடைய சின்ன விரலுடைய ஒரு பகுதி மட்டும் போகும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு மருந்தை எடுத்து அந்த பொடியை உள்ள வச்சு அதுக்குள்ள கலந்துருவாரு. அதுக்கப்புறம் ஆள் மயக்க நிலை, அழகா சூட்கேஸ் எடுத்துட்டு அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி அவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. அப்படிங்கிற அது வந்து ஒரு குறும்படமாக இருக்கக்கூடிய ஒரு முடிவை கொண்டதாக அது இருக்கு. அப்படியான ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்தவன் இறுதியில் ஒரு காலை இழந்து நிற்கிற ஒரு காட்சி இருக்கு. அதுல இல்லையா, அந்த திருட்டுக்கு உதவி செய்த ஒருவனே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்ல அவனை கூட கூட்டிட்டு போயிருக்க உதவிக்கு ஒத்தாசைக்கு வெளியே ஆட்கள் யாராவது பாக்குறாங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காரு. நீண்ட நாள் நண்பனாகவும் கூட அவன் இருக்கான், சசினுடைய பேரு. அப்படி எல்லாம் முடிச்சுட்டு குனிந்து கை கழுவுறப்போ அந்த நகையை பிடுங்கிட்டு அவனை ட்ரெயின் வந்து ஓடுற ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுறாங்க. அப்போ அவருக்கு அந்த ஒரு கால் எடுக்கப்பட்ட ஒரு காட்சியை வந்து அதுல பதிவு பண்ணியிருக்காரு. அந்த இடங்கள்லாம் நம்ம வந்து கண்கலங்க வைக்கக்கூடிய இடம் நிறைய இருக்கு சொல்வதற்கு. அழலாம், நட்பின் உன்னதத்தை உணரலாம், அன்பின் பெண்களின் அன்பை நாம் வந்து தரிசிக்கலாம். அவ்வளவு விஷயங்கள் போகட்டும். நான் இன்னும் ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களில் முடித்தாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால நான் சொன்ன மாதிரி அந்த மனித நேயம், அறம் வச்சு ஒரு அறம் இருப்பவர்களிடம் தேடுவது, இல்லாதவர்களுக்கு அது மீதியை கொடுப்பது, இன்னும் பக்கத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்காக தருது இல்லை, ஒரு குச்சி கிழங்கி மரச்சீனின்னு அவர் சொல்றாரு. அதோட இல்லையா சாலமீன், மத்தி மீன் நினைக்கிறேன், அந்த மீனையும் அவர்களுக்கு தெரியாமல் அவருடைய சமையல் அறையில் கொண்டு போய் வைத்து விட்டு வந்து விடுவது. தான் அனுமதித்தது போக தான் தின்றது போக மீதி இருப்பதை அவர் அந்த குழந்தை எல்லாம் இப்பொழுது படித்து உயர்ந்த ஒரு பதவியில் இருப்பதை எல்லாம் இப்ப அவர் கண்கூடாக பார்க்கிறார். ஆனால் அவர்களுக்கு தெரியாது நம்முடைய பசியை அன்று தீர்த்தவர் இந்த மணியின் பிள்ளை அப்படிங்கிறத ஒரு இடத்துலையும் அவர் வந்து எங்கேயும் பதிவு பண்ணிக்கிறது இல்லை. அப்படி தன்னுடைய மகள்களுக்கு திருமணம் ஆகவில்லை, பணம் இல்லை, வரதட்சணை கொடுக்க முடியவில்லை என்றனால விஷத்தை வாங்கி வச்சுட்டு மணியன் பிள்ளைகிட்ட கடைசி ஒரு வார்த்தை, நிலைமை இதப்பா முடியல அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பொறுங்க அப்படின்ட்டு அவர்களுக்காக ஒரு திருட்டை நடத்தி அந்த குழந்தைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இவர் இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் ரத்தம் கொடுக்க வேண்டிய தேவை, அதற்காக ஒரு 100-150 ரூபாய் தேவைப்படுகிற ஒரு பெண், ஒரு வழியே இல்லை, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடம்பை விற்று அந்த பணத்தை பெற்று அந்த கணவனை காப்பாற்றிக் கொண்டிருந்த ஒரு சூழலில் அந்த லாட்ஜுக்கு இவரை தேடி அந்த பெண்ணும் வருகிறாள், விரட்டி அடிக்கிறார். இறுதியில் அவனுடைய உண்மை நிலை புரிகிறது. அவளுக்காக ஒரு 3 முறை திருட்டு முயற்சியை மேற்கொள்ளுகிறார். 2 முறை குறைவாக தான் கிடைக்குது, 3வது முறை ஓரளவுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைச்சிருது. கொண்டுட்டு ஓடுறாரு, ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடுறாரு. ஆனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலதான் அவர் இறந்து போய் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த சம்பவம் ஒரு திரைப்பட காட்சி போலதான் இருக்கு. ஆனா உண்மை இதான். அது வந்து வெளியே வந்து ஓன்னு வாய் விட்டு அலறாரு. அங்கதான் அவருடைய அந்த மனித தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிப்படுத்தக்கூடிய இடம். இன்னொரு இடம் வந்து தான் திடு போற அந்த வீட்டுல ஒரு கையில கத்தியும் ஒரு கையில டார்ச்சும் எடுத்துட்டு அவரு உள்ள இறங்கி நிக்கிறப்போ ஒரு வயதான அம்மா பாக்குறாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை தீமைகளும் இல்லையா, தீமையான செயல்களையும் செய்த ஒருவனை பார்ப்பதை போல அந்த பார்வை என்னை நோக்கி பாய்ந்தது. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு குதிச்சு வந்து, ஏன்னா தன்னுடைய அம்மாவை அந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார் அவர். இப்ப நம்முடைய அம்மாவும் நம்முடைய நிலையை கண்டு இப்படித்தானே வந்து வேதனைப்படுவார். நானெல்லாம் மனிதனா என்று தன்னைத்தானே காரி துப்பிக் கொண்டு அழுது அரற்றிய அந்த இடம். ஸோ இதே போல நேரமின்மை நான் இருக்கிறேன். அந்த பெண்கள் மட்டும் நான் சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா
ஏன் அப்படின்னா 2 பேர், ஒன்னு அம்மா. ஏன்னா இந்த புத்தகத்துல உங்களுக்கு பிடித்தமான பகுதி எது அப்படின்னு அவரை கேட்டோம்னா, ஒன்று என் அம்மாவை குறித்து நான் எழுதியிருப்பது அப்படின்னு சொல்லுவாரு, அதுதான் எனக்கு பிடித்தமான பகுதிம்பாரு. இன்னொன்று அவருடைய மனைவி, அம்மா இவருடைய திருட்டு காசில் ஒரு பைசாவை கூட, ஒரு பொருளை கூட தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் வாங்கி கொள்ளாத அம்மா. அதான் அந்த அம்மா பத்தியான சித்திரம். ஆனால் இவருக்காக ஓயாமல் கண்ணீர் சிந்துகிற அம்மா. இவர் எப்பெல்லாம் பிடிபட்டு ஜெயிலில் இருக்கிறாரோ அப்பெல்லாம் தன்னுடைய வறுமையின் மீறிய கடின உழைப்பால் சேர்த்த பணத்தை கொண்டு போய் அவரை ஜாமீன் எடுப்பதற்காக நிற்கக்கூடிய அம்மா. எப்படிப்பட்ட அம்மான்னு பார்த்துக்கோங்க. அந்த அம்மாவுக்காக எதையும் செய்யாத தனையனாகத்தான் அவர் இருந்திருக்காரு. புற்றுநோயால அவங்க பாதிக்கப்பட்டு இறக்குற தருவாய், அவங்களுக்கு பாட்டு பாடுறது அப்படிங்கிறது இயல்பான விஷயம். வழி பொறுக்க முடியாம பாடிட்டு இருக்காங்க. அக்கா கூட சொல்றாங்க, உன்னால இந்த பாட்டை விடவே முடியாதா, எந்நேரம் பார்த்தாலும் பாடிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல எந்த விதமான சத்தமும் இல்லை. அம்மாட்ட வந்து பார்த்தா அம்மா இறந்து போய் கிடக்குறாங்க. எந்த மருத்துவ வசதியும் செய்ய முடியாத வறுமையில அவர்கள் பாடிய பாடலின் ஒரு பகுதி அவருடைய உதட்டில் இருந்தது அப்படின்னு அந்த வரிய எழுதுறாரு. நான் இதுக்குள்ளே அந்த மொழி நடையும் நீங்க அது எவ்வளவு ஒரு உலக பேரிலக்கியத்தை காட்டிலுமான நுட்பமான அழகியலான ரசனையான உருக்கமான வரிகள் இதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அதையெல்லாம் சொல்லிட்டு போறேன். 2வது மனைவி, அவங்க ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறப்ப அவங்கள வந்து இவர் ஏமாத்தி தான் திருமணம் பண்றாரு. அவர் 10ஆம் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி சிறுமிய பிறகு இஸ்லாமா மாறி ஒரு முஸ்லீமா மாறி திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த பெண்ணையும் அதுக்கு முன்னாலே ஒரு 19 வயசுல கல்யாணம் நடந்துருது. அந்த கதைக்குள்ள நம்ம போக வேணாம். 2-3 கல்யாணம் நடக்குது. அது இல்லாம ஏகப்பட்ட பெண்களுடைய தொடர்பு. உடம்பு சுகம் அப்படிங்கிறதான். வெறும் பெண்கள் என்றால் அவர் எழுதுகிற ஒரு இடத்துல அம்மாவும் சகோதரியும் தவிர்த்து பிற அத்தனை பேரும் படைக்கப்பட்ட அத்தனை பெண்களும் காம ரூபிணிகள் அப்படின்னு அவருடைய அந்த வரிகள் சொல்லுது. அத்தனை பெண்களை துரத்தி வேட்டையாடிய மணியன் பிள்ளை. ஆமா, அந்த பெண்ணுடைய அன்பில் அவங்களையும் தவிக்க விட்டு போறாரு. மனைவி குழந்தையோட இருக்கிறப்ப விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோட தான் அவர் போறாரு. அதுக்கப்புறம் திருந்துறாரு. அதாவது அந்த பெண்ணை பார்த்தது, அந்த குழந்தையை பார்த்து தான் திருந்துறாரு. அதுக்கப்புறம் திருடுவதே இல்லைன்னு முடிவெடுக்கிறாரு. கடைசியாக ஒரு திருடை நிகழ்த்தி கொண்டு வெளியூர் போய் அதை தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்றுதான் இறுதி திருட்டை அவர் நிகழ்த்தி விட்டு மைசூர் போகிறார். ஒரு 87 இல்லைங்களா சார், 87 இருந்து 93 வரைக்கும் நினைக்கிறேன். 78 இருந்து ஒரு 5.5 வருடங்கள் அங்க வந்து தன்னுடைய இந்த மூலதனத்தை வைத்து ஒரு பாயாச கடையில் தொடங்கி மிகப்பெரிய புகையிலை வியாபாரம் செய்யக்கூடியவராக, ஹோட்டல் முதலாளியாக, மெஸ் முதலாளியாக, ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வந்து அதுக்கான வேலைகள் தொடங்க இருக்கு. அதோட வந்து ஒரு பெட்ரோல் பங்கை விலைக்கு வாங்குறதுக்காக ஒரு 50 லட்சத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட கோடீஸ்வரரா வாழ்ந்த ஒரு மனிதர். அது வழக்குகள் ஏதோ ஒரு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியலனாலும் நேரம் இல்லை. அப்போ திரும்பவும் போலீஸ் வந்து கைது பண்ணுது. மறுபடியும் அதே நிலை, பழைய நிலை இல்லைங்களா. பிறகு தோரங்குறிச்சி, தமிழ்நாட்டில் தோரங்குறிச்சியில தங்கவேல் ஆசாரிங்கிற பேர்ல மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரிலேயே பர்னிச்சர் கடை வச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே பர்னிச்சரை கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு பிசினஸ் மேனா வராரு. அங்கேயும் இறுதியில மாட்டிக்கிட்டு எல்லாமே முடிவுக்கு வந்துருது. வந்து மறுபடியும் ஜெயில். இதுக்கிடையில தான் மனைவி அரபு நாடுகளுக்கு பணிப்பெண்ணாக வேலைக்கு போறாங்க. சரி, இனியாவது திரும்பி வாழணும்னு நினைக்கிறப்போ அவர்கள் பிணமாக திரும்பி வருகிறார்கள். யாரோ ஒரு அரேபியனுடைய உதைப்பட்டு ஒரு உதையிலே இறந்து போயிட்டாருன்னு எழுதுறாரு. தெரியல எப்படி நடந்ததுன்னு தெரியல. இதய நோய் பலவீனமா இதய பலவீனம்னால அவன் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில் என்ன நடக்குன்னு ஆடு ஜீவிதம் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. அந்த உதையில் அவள் இறந்து போகிறாள். 1 மாதம் 14 நாட்கள் கழித்து தான் அந்த பிணம் இங்க வந்து சேருகிறது. அந்த உடம்பை பார்த்த பிறகு இதற்கு பிறகு திருட்டை தன்னுடைய தொழிலாக மேற்கொள்வதில்லை என்ற முடிவை எடுக்கிறார். அதற்கு பிறகுதான் மனம் திருந்திய மணியன் பிள்ளையாக வாழுகிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இன்னும் சிறை வாழ்க்கையெல்லாம் நான் பேசல, போலீஸ்காரங்களை பத்தி எல்லாம் பேசல. ஏன்னா அது தனி ஒரு 1/4 மணி நேரம் போகும். அதனால நீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க.
படைக்கின்ற அளவுக்கு அல்ல, படைக்கின்ற அளவுக்கு பேச்சு இருக்கிறது அவருடைய பேச்சு. மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சிருந்தோம்னா தெரியும், அவர் செய்திருக்கிற தவறுகளை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் சில பகுதிகளை கைவனாக கடந்திருந்தாலும் அந்த கல்லுக்குள்ளே ஈரம் என்று பேராசிரியர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு நெருடலான சம்பவத்தையும் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் தன் வாழ்க்கையில் கடந்து எத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்று ஒரு முழு மனிதனாக மாற்றி இருக்கிறார். மாறி இருக்கக்கூடிய தொடர் மணியன் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கையை இலக்கியம் வாழ்வின் கண்ணாடி என்று சொல்வார்கள். அந்த கண்ணாடியை இலக்கிய பேராசிரியன் விளக்கிவிட்டார். ஆத்மா அப்படிங்கிறதுல நமக்கு உடன்பாடு கிடையாது, மனிதன் என்பதில் உடன்பாடு இருக்கிறது. அந்த மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போவோம். அப்படி ஒரு மருத்துவரோட பார்வையில மணியன் பிள்ளை எப்படி பெறுகிறார் என்பதை மருத்துவர் திரு கே தமிழ்செல்வன் அவர்கள் விளக்க வருகிறார். மனோபலம் உள்ள உடல் மீது விதியின் நகக்கீரல்கள் கூட படாது, இது எனது அனுபவம்னு தொடங்கினார். ஆனா இதை நம்ம படிக்கணும்னா அந்த புக்ல கிட்டத்தட்ட 550 பேஜுக்கு மேல போகணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நம்ம எண்ணத்தை எடுத்துக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எண்ணத்தை எடுத்துக்கிறோம். திருடன் மணியன் பிள்ளைங்கிற புக்கு, இதை படிச்சுட்டு வந்து ஒரு டாக்டர் இதை பத்தி பேசணும், ஒரு பேராசிரியர் இதை பத்தி பேசணும், நூல் திறனாய்வு பண்ணணும். இந்த புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. அப்ப எல்லாரும் வந்து இந்த புத்தகத்தை பத்தி பேசுறாங்க. இந்த புத்தகத்தோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு, 690 ரூபாய் இந்த புத்தகத்தோட இன்றைய விலை. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நான் அதே மாதிரி இதை பத்தின பேசுறதுக்கு நான் முதல்ல புத்தகத்தை படிக்க 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 எனக்கு ஒரு சில காரணங்கள் விளங்குச்சு. நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட நேரத்தை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் என்னோட நேரத்தை குறைச்சிக்கிறேன், உங்களை நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. அதனால வந்து நான் எடுத்துக்கிற விஷயமே இதுதான். நான் ஒரு டாக்டர், இது ஏன் இங்க பேசணும் அப்படிங்கும் போது அந்த தலைப்புகளை மட்டுமே படிச்சுட்டு போனேன். ஒரு தலைப்பு எழுதியிருந்தாரு, டாக்டர்கள் கவனத்திற்கு. நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா தெரியும், அதுக்குள்ள ஒரு புக்ல ஒரு ஹெட்டிங் இருக்கு, அந்த இண்டெக்ஸ்ல டாக்டர்கள் கவனத்திற்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓ, நமக்கு ஏதோ வேலிட் பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அதனால நம்ம போய் இது என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு அடுத்ததான் நான் கண்ணை நவுத்துறதுக்குள்ள அடுத்த தலைப்பு டாக்டர் பிள்ளை. அப்போ ஒரு முடிவுக்கே வந்துட்டேன், சாகித்ய அகாடமி விருது மட்டும் இல்ல, ஏதோ டாக்டர் பட்டமும் சேர்த்து வாங்கிட்டார் போல தெரியுது அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். 2வது பாயிண்ட் டாக்டர் பிள்ளை. சரி, இன்னும் என்ன இருக்குன்னு கண்டென்ட் கீழே போனேன். வழக்கறிஞர் மணியன் பிள்ளைன்னு ஒரு தலைப்பு இருந்துச்சு. இது என்னடா, அந்த பாக்யராஜ் வந்து கோட்டை போட்டுட்டு ஒரு லைனா படத்தை மாட்டி வச்சிருப்பாங்க. ஒண்ணுல வந்து ஆர்மி ஆபீசர், ஒண்ணு வந்து டாக்டர், இன்னொன்னு வக்கீல்னு. இது என்னடா இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொன்னு வந்துச்சு. அது வந்து நடிகர் மணியன் பிள்ளைன்னு வந்துச்சு. நடிகர் மணியன் பிள்ளையில ஃபர்ஸ்ட் ஒண்ணு பண்ணியிருக்காரு, கல்லன் குஞ்சச்சன். அதுலயும் திருடன் ரோல் தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எங்க தொடங்குச்சுன்னு பாத்துக்கோங்க. சின்ன பையனா இருக்கும்போது கல்லன் குஞ்சச்சன் அப்படின்னு ஒரு ரோல் பண்றாரு, அங்கேயே தொடங்கிருச்சு. அதுக்கு அடுத்து 2வது நாடகம் பார்த்துக்குங்க. முதல் நாடகம் கல்லன் குஞ்சச்சன் பண்றாரு, 2வது நாடகத்தை மொழிபெயர்த்தா மேலும் ஒருவன் திருடனானான். மேலும் ஒருவன் திருடனானான் அப்படிங்கிற தலைப்புல இன்னொரு நாடகம் பண்ணியிருக்காரு. அப்ப 2 நாடகம் பண்ணியிருக்காரு. 2 சின்ன வயசுல பண்ண நாடகம். ஏதோ அங்கேயே பொறி தட்டிருச்சு. இல்லைன்னா டிசைன் பண்ணினவங்க யாராவது இருந்தாங்க, கிரியேட்டர் யாராவது இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த டிசைனை பண்ணி வச்சுட்டாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம்னா மேலும் ஒருவன் திருடனானான்ல வந்து பசியில வாடும் சிறுவனா வந்து ஒரு கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. பட் பசியில வாடும் சிறுவனா அவர் அனுபவிக்கல. ஆனா வாழ்க்கையில வந்து இந்த பசியில வாடி பசின்னு பசி கொடுமை அனுபவிச்சார். எப்போன்னா அவங்க அப்பாவோட டெத்துக்கு அப்புறம். அப்ப இது எல்லாத்துலயும் படிச்சு வரும்போது எனக்கு ஒரு நப்பாசை ஒப்பீடு வந்துச்சு. இதோட நம்ம லைஃப் எங்கேயாவது டிராவல் ஆகுதா? இவர் ஒரு திருடனா இருந்திருக்காரு, நான் ஒரு டாக்டரா இருந்திருக்கேன், பிளஸ் இவரு இது பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்து படிக்க 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 ஏதாவது ஒப்பீடு வருமானு பார்த்தா நிறைய ஒப்பீடு வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பல நண்பர்கள் கிட்ட பேசினேன். பல பேர் எனக்கு சார்ந்து பேச்சு துறையிலும் எழுத்து துறையிலும் இருக்கிற பல பேர்கிட்ட இதை பத்தி பேசினேன். பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த புத்தகம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆனதுக்கு ரீசன் அவர் திருடன்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாரு டாக்டர், நாம இதெல்லாம் எதையுமே சொல்லியிருக்க மாட்டோம், ஆனா பல விஷயங்கள் சேமா இருக்காது, ஆனா சிமிலரா இருக்கும்னு சொன்னார். ஒத்தவையாகவே இருக்காது, பட் ஆனா ஒரே மாதிரியான பல நிகழ்வுகள் அதுக்குள்ள நம்மளோட மனசு சார்ந்து டிராவல் பண்ணும். ஏன்னா நம்ம வெளியே சொல்லாம நிறைய அழுக்குள்ள வச்சிருப்போம், வெளியே சொல்லாம வெளியே காட்டிக்காம நிறைய விஷயங்கள் வச்சிருப்போம். அதோட இணைச்சு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கோடுகள் பக்கத்துல வந்து போகும்.
பாதை ஒன்னா இருக்காது, பயணம் ஒன்னா இருக்காது, ஆனா ஒரே மாதிரியா இருக்கும் அப்படின்னாங்க. அதனாலதான் இந்த புக் இவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. அதனாலதான் சாகித்ய அகாடமி விருது வரைக்கும் போச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை படிக்கும் போதுதான் அந்த உணர்வு வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. படிக்க படிக்க எனக்கும் வந்தது. ஸோ நான் இதுல வந்து ஒன்னாவே டிராவல் பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பல விஷயங்கள்ல ஒரே மாதிரி பண்ணணும், நாட் சேம் பாத்வே, பட் ஆனா வந்து சிமிலர் பாத்வேன்னு சொல்லலாம். ஒரே மாதிரியான பயணம். இது பல பேர் வாழ்க்கையில பொருந்தி போச்சு. எதனால இந்த புத்தகம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா, பல பேர் வாழ்க்கையில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அம்மான்னு ஒரு தலைப்பு இருக்கு, அம்மாங்கிற ஒரு டாபிக்ல பேசியிருக்காங்க. இன்னைக்கு என்னோட மனைவி இங்க வந்திருக்காங்க, நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். நான் இன்னைக்கு வரும்போது எங்க அம்மா கிட்ட ஒரு செக் வாங்கிட்டு வந்து என்னோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க அம்மா தான் பணம் கொடுத்துருக்காங்க. எனக்கு கிளினிக்ல கொஞ்சம் பினான்சியல் ஸ்ட்ரெயின் முன்ன பின்ன வரும்போது, ஃபீஸ் கட்ட ஸ்ட்ரகிள் ஆகும்போது, இது எல்லாத்துக்குமே எங்க அம்மா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எங்க அம்மாக்கு இது வரைக்கும் பெருசா எல்லாம் ஒன்றும் பெருமை தேடி தரல. ஒன்னு டாக்டருக்கு படிச்சுட்டேன், ஏதோ டாக்டர் வீட்டில் இருக்காருலாம் வந்து கேட்கும்போது எங்க அம்மா ஒரு சில சந்தோஷத்தை அனுபவிக்குது. எங்க அம்மா இன்னுமே நான் ஃபுல்லி செட்டில் ஆயிட்டேன்னா, ஃபுல்லி ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையான லைஃபுக்கு வந்துட்டான்னு எங்க அம்மாட்ட கேட்டீங்கன்னா எங்க அம்மா இல்லைம்பாங்க. எங்க அம்மாவோட எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருக்கு. என்னோட இது வந்து இது போதுங்கிற மனநிலையில் இருக்கு. எனக்கு 2 இட்லி தான் சாப்பிட முடியுங்கிற நான் ஒரு மனநிலையில் இருப்பேன். இல்ல இங்க என்ன சேர்த்து வச்சிருக்க, 2 குழந்தைங்க இருக்கு அப்படிங்கிற மனநிலையில் எங்க 2 பேர்த்துக்கு டக் ஆஃப் வார் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா முந்தா நாள் பர்த்டே அன்னைக்கு காலையில இருந்து எங்க 2 பேர்த்துக்கு இதே மாதிரி ஒரு டக் ஆஃப் வார் வந்து இன்னைக்கு முடிவுக்கு வந்ததுனால எங்க அம்மா எனக்கு செக் கொடுத்துருக்காங்க. போ நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்க பிள்ளைங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கு. உனக்கு நான் தான் கட்டினேன், உன் பிள்ளைகளுக்கு நான் தான் கட்டுறேன் அப்படின்னு. இருக்கிற வரைக்கும் கட்டிக்கிட்டே இரு, நீ தானே பெற்ற அப்படின்னு நான் செக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். எங்களுக்குள்ள இருக்கிற இந்த பாண்டேஜ் இதை அவரோட பாதையிலிருந்து பார்த்துட்டு அவரோட வழியா கடத்தி இருப்பார். நான் எங்க அம்மாவுக்கு எந்த பெருமையும் தேடி தரல. எங்க அம்மாவை பத்தி கோர்ட்ல நிக்க வச்சுட்டு ஒரு ஜட்ஜு கேள்வி கேட்கிறாரு, இதுதான் உங்க அம்மான்னு நான் எப்படி நம்பட்டும்? அப்ப நான் வேற யாரையும் அம்மான்னு கூட்டிட்டு வர இடத்துல இல்லைன்னு அந்த ஜட்ஜியை எடுத்து பேசியிருக்காரு. இதை பூரா அந்த புத்தகத்திலையும் எழுதியிருக்காரு. கடைசி காலத்துல வரைக்கும் அம்மாவுக்கு என்ன ஒரு சிகிச்சையும் கொடுக்கல, வேற எதுவுமே பண்ணல, எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்துல நானும் ஒரு பொறுத்தருமா. எங்க அம்மா ஒரு ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், பென்ஷன் வருது, அவங்களுக்கும் தேவையானது அவங்களே வச்சிருக்காங்க. நான் எங்க அம்மாவுக்கு எதுவும் பண்ண வேண்டியது இல்லை. நான் நல்லா இருந்தா போதும்னு நினைச்சேன். அங்கிருந்து தான் இங்க வந்துட்டு இருக்கு, இங்கிருந்து அங்க போல. பொருந்திக்கிட்டோமா ஒரே பாதையில. அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பொருத்தம் இருக்கு. அம்மா பையங்கிற ஒரு விஷயத்துல அம்மா பையன் எடுத்துக்கிட்டா அதே மாதிரி நீதிமன்ற கேள்வி, திருட்டு பொருள் எல்லாம் உங்க அம்மாட்ட தான் கொடுத்து வச்சிருக்கியான்னு நீதிமன்றத்துல நிக்க வச்சு அம்மாவை அங்க பார்க்க பையனையும் கேள்வி கேட்கிறாங்க, அம்மாவையும் கேள்வி கேட்கிறாரு ஒரு ஜட்ஜு. அப்ப அந்த அம்மாக்கு எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க? அப்ப அம்மாக்கு என்ன பெருமையை தேடி தந்தார்? புற்றுநோய் வந்துருச்சு, பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியா ஒரு நாள் பாட்டு பாடுறதுக்கும் திட்டுறாங்க. இந்த பாட்டு நிக்கவே நிக்காதா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அன்னைக்கு அந்த பாட்டு ஒரு நாள் நின்றுச்சு. ஏன் பாட்டை நிறுத்திட்டேன், நான் திட்டுனதுனால கோச்சிட்டு நிறுத்திட்டேன்னு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா வாய் திறந்த நிலையில இறந்து போயிருக்காங்க. அந்த அன்னைக்கு வந்து ஒரு பெரிய வலிக்குள்ள போறாரு. இது அம்மா விஷயம். அப்பாங்கிற விஷயம் 6வது வயசு வரைக்கும் இருக்கு, 6வது படிக்கிற வரைக்கும். 6வது படிக்கும் வரை நான் பசியை பார்த்ததில்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. எனக்கு இது பொருந்தும். எங்க அப்பா இருந்த வரைக்கும் நான் எந்த கஷ்டமும் பண்ணதில்லை. எனக்கு ஆள் அமைக்கி தான் தூங்க வைப்பார், பெட்டு போட்டு வச்சிருப்பாரு. சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எந்திரிச்சு போய் நான் சிங்க்ல கை கழுவுனது இல்லை. இப்படி கை நீட்டிட்டு அப்படின்னா இங்க வந்து தண்ணி ஊத்துவார், கீழே ஒரு குண்டா வச்சுட்டு. இப்படி கழுவி சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்க அப்பா ஒரு நாள் போயிட்டாரு. ஸ்கூல் பேக் நான் தூக்குனது இல்லைங்க சார், உண்மையிலே சொல்றேன். ஸ்கூலுக்கு பேகை கொண்டு வந்து வச்சுட்டு போவாரு, திருப்பி ஸ்கூல் முடிகிற நேரத்துக்கு வந்துருவாரு. அப்படி மட்டும்தான் ஒரு ஒர்க்கே அவர் கமிட் பண்ணார். அப்படி மட்டும்தான் அவரோட பிசினஸையும் பார்த்துட்டார். இதை தாண்டி ஏதாவது ஒண்ணுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். ஏன்னா என்ன வந்து அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாரு. அப்பா போன அடுத்த நாள்ல இருந்து யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் பேக்கை தூக்கணும், வந்து இறங்கினா எங்க அப்பா இல்லை. வீட்டுக்கு வந்தா காலிங் பில் அடிக்க மாட்டேன், ஏன்னா எங்க அப்பா கூட இருப்பாரு. காலிங் பில் அடிக்கணும். 2 லேடிஸ் மட்டும் இருக்காங்க, உள் ரூம்ல பூட்டி படுத்திருக்காங்க. திறக்கிறதுக்கு ஆள் இல்லை, சாப்பாடு போட ஆள் இல்லை. இந்த கையை நீட்டி கழுவுனா அதை பூராத்தி வலியா அனுபவிச்சேன். அவர் அதே மாதிரி ஒரு வலியான ஒரு தந்தையோட இழப்பை இந்த புத்தகத்தின் மூலம் பதிவு பண்ணியிருக்கார். அந்த தந்தையின் இழப்புக்கு அப்புறம் பசி நம்ம அரக்கனால வந்து சாப்பிடப்பட்டிருக்காரு. இதுலயும் ஒரு பொருத்தம் உண்டு. எங்க அம்மா கூட சண்டை போட்டு போனப்ப அதையும் பொருத்தத்துல அனுபவிச்சேன். அதே மாதிரி திருடனின் நேரம் தவறாமை. ஒரு திருடன் பர்ஃபெக்டான டைமுக்கு போயிட்டு அங்கிருந்து திருடிட்டு வரலைன்னா என்ன ஆகும்? நான் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு வர்றேன், இன்னொரு தோசை சுட்டு சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த இதுல வந்து
நான் வேற ஒரு புத்தகத்துல போய் எங்கேயோ தேடி படிச்ச டைம் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப சிம்பிளான லாஜிக்ல சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்ல போனா ஒரு உளவியல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்காருங்க சார். அதுக்கு அவருக்கு எல்லாருமே பெருசா ஒரு கைத்தட்டலே கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உளவியல்ல போயிட்டு தூக்கம்னு ஒரு டாபிக் இருக்குங்க சார். தூக்கம்ங்கிறதுல ஒரு பிரச்சனை. தூக்கத்துக்கு இவரோட திருட்டை கொரிலேட் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அந்த வீட்டுல இன்டிமேசி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இன்டிமேசி இருந்தா எப்படி இருக்கும், இல்லைன்னா எப்படி இருக்கும். இருக்கிற வீட்டில் நல்லா ஆழமா தூங்கி இருப்பாங்க. இல்லாத வீட்டில் இன்றைய இல்லறத்திலும் பெண்கள் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு, பல இன்சல்ட், பல அவமானங்களை தாங்கி கொண்டு, பல ஏக்கங்களையும் வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் சரியாக தூங்குறது இல்லை. அதனால அவங்க தூக்கத்துல டிஸ்டர்ப்டா இருக்காங்க. அந்த வீட்டுல எல்லாம் திருட்டு போனா மாட்டிக்கோன்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. இதை பத்தி தனியா ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதி இருக்காரு. அவங்க தூங்கும் போது கால்களை எப்படி வச்சுட்டு தூங்குனா, ஒரு சைடா திரும்பி படுத்து தூங்குனா அந்த வீட்டுல திருட முடியுமா முடியாதா, இதை பூராத்தையும் கணிக்கிற அளவுக்கு ஒரு PhD பண்ணி வச்சிருக்காரு. அந்த புக்கை படிக்கும் போது உண்மையிலேயே தூக்கத்தை பத்தி உளவியல்ல தான் போய் நான் அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பத்தி இங்கேயே சொல்லி ரொம்ப தெளிவா வச்சிருக்காரு. திருடனின் இரவுகள் ஒருபோதும் பாதுகாப்பானவை அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி மருத்துவ பணியிலையும் பல நேரங்கள்ல பாதுகாப்பான ஒரு தூக்கம் நிம்மதியான இதெல்லாம் மருத்துவ பணியிலையும் இருக்காது. சைக்கிள் வித்தைன்னு ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு. யாரிடமாவது இருந்து எதையாவது எப்படியாவது எப்பாடுபட்டாவது கற்றுக்கொண்டு முன்னுக்கு வர வேண்டும், உழைத்து முன்னுக்கு வர வேண்டும்ங்கிற அவரோட தேடல் அதுல புரியும். சைக்கிள் வித்தைங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க சார். திருமதி பழனிசாமின்னு ஒரு படத்துல சத்யராஜ் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே அந்த சுகன்யா லவ் பண்றதுக்கு போவாங்க. அவங்க ஒரு டீச்சரா இருப்பாங்க. அந்த வீட்டு முன்னாடி சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சைக்கிளை விட்டு இறங்காம இருக்கேன்னு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிட்டு ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இவர் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு பசியோட எனக்கு இதை கத்துக் கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டு அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் டிராவல் பண்றாரு. அவருக்கு இதுல உள்மூலம் வெளிமூலம் நிறைய மூல பிரச்சனை எல்லாம் இருக்கு. பைல்ஸ் இஷ்யூல எல்லாம் அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. அதை வச்சுக்கிட்டு அவர் இந்த சைக்கிள் சீட்ல 4 பூரா உட்கார்ந்து இருக்கணும். 7 நாளைக்கு இறங்கக்கூடாது. எப்படி பாத்ரூம் போவாரு, எப்படி தண்ணி குடிப்பாரு, அதெல்லாமே சவால். அந்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து சவால் விட்டு அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறாரு. ஆனா இவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு கத்துக் கொடுன்னு. அதுல 7வது நாள் சீட்டை கழட்டிட்டு அந்த கம்பி மேல உட்கார்ந்து அந்த சுற்றுப்பயணத்தை பண்ணணும். அப்ப அந்த கஷ்டமான போட்டிகளை எல்லாம் கத்துக்கொடுன்னு போய் கேட்கிறாரு. எதுக்கு? நான் எதையாவது ஒண்ணு, எப்படியாவது ஒண்ணு, யார்கிட்டையாவது இருந்து எப்பாடுபட்டாவது கத்துக்கொண்டு முன்னுக்கு வர வேண்டும். அந்த தேடல் எங்க அவருக்கு ரீச் ஆச்சுன்னா ஷிமோகால ரீச் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் ஃபண்டு கிடைச்சிருச்சு, எடுத்துட்டு போயிட்டாரு. பாயச கடை போட்டாரு, புகையிலை வியாபாரத்துக்கு வந்தாரு. கொல்கத்தால இருக்கிற ITC நிறுவனம் அங்கிருந்து இவரை டைரக்ட் பர்ச்சேஸரா பார்த்து இவர்கிட்ட புகையிலை வாங்கும் அளவுக்கு வளர்ந்துட்டாரு. வளர்ந்ததோட விளைவு இவருக்கு ஒரு 106 ஏக்கர் லேண்டு, ஒரு 100 குடும்பங்கள் இவரை நம்பி இருக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அவரும் சொல்லியிருப்பாரு, இன்னொரு 15 நாள் விட்டு இருந்தீங்கன்னா நான் கேபினெட் மினிஸ்டர், அதுக்கப்புறம் உங்களால என்ன அரெஸ்டும் பண்ண முடியாது, என்கிட்ட அந்த ப்ரொபோசலையும் கொண்டு வர முடியாது. பட் அந்த 15 டேஸ் முன்னாடி ஏதோ ஒரு இதுல எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் வாழ்வில்னு. அவர் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு அது நடந்துருச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த புத்தகத்தை படிக்கும் போது இவரோட மனநிலையும் ஒரு டாக்டரா, ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரா அனலைஸ் பண்ணும்போது சொல்றேன், ஒருவேளை இதை ஒரு நூல் பிடிச்சோ இல்ல இதுல ஒரு சின்ன சந்தேகமோ இல்ல இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒரு சின்ன விஷயமோ அவருக்கு தோணி இருந்தா இதையும் தடுக்கிறதுக்கு அந்த மூளைக்கு அறிவு உண்டு. நிச்சயமா ஷிமோகால அந்த அரசையும் தடுத்திருப்பாரு. அதுக்கு முன்கூட்டி என்ன பண்ணுமோ அதையும் பண்ணியிருப்பாரு. அதுக்கு யாரை பிடிக்கணுமோ பிடிச்சி, இது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அமுக்கு பார்த்தா தான் அமுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா வரதுக்கு முன்னாடியே அமுக்கி இருப்பாரு. அப்படிங்கிறது எனக்கு அவரோட மனநிலை மேல இருக்கிற சந்தேகம் இல்லாத ஒரு நம்பிக்கை. கொஞ்சம் முன்னாடி ஸ்மெல் பண்ணியிருந்தாருன்னா அதையும் தடுத்து ஷிமோகால இன்னும் ராஜ்யத்தை கட்டி மேல வந்திருப்பாரு. இன்னும் சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா படிச்சு வச்சிருக்காரு. அதனால சொல்றேன், சொந்தக்காரங்களை பத்தி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காருன்னா, ஒரு இடத்துல சொல்றாரு, வெள்ளை மாளிகைக்கு போய் அங்க இருக்கிற அமெரிக்க அதிபரை கூட சுட்டு கொன்று விட்டு வர முடியும். ஆனா எங்க தெருவுக்குள்ள எங்க அம்மாவை பாக்குறதுக்கு நைட்ல திருட்டுத்தனமா போயிட்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. எங்க தெருவுக்குள்ள எங்க அம்மாவை பார்க்க நைட்ல யாருக்கும் தெரியாம போயிட்டு வர முடியாது. ஏன்னா சொந்தக்காரன் நம்ப மாட்டேன், சுற்றுப்புறத்தை நம்ப மாட்டேன், போட்டு கொடுத்துருவான். இதுக்கு பதிலாக வெள்ளை மாளிகையில போய் அமெரிக்க அதிபரை கூட சுட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்ப என்னன்னா இதை பத்தின தெளிவெல்லாம் அவர்கிட்ட இருக்கு.
அப்ப மாட்டிக்குவோம் இல்லை பிடிச்சிருவாங்கன்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பிரச்சனை உண்டு. அதே மாதிரி வந்து தலைப்புகள்ல ரொம்ப முக்கியமான தலைப்பு, குறிப்பிடத்தக்க தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கௌரின்னு ஒரு தலைப்பு வருது. அந்த கௌரிங்கிற தலைப்புல மட்டும் அந்த கௌரிங்கிற பெண்ணை பத்தி கண்ணழகு, காதழகு, மூக்கழகு, முகமழகு, முதுகழகுன்னு வர்ணிக்கிறார் அந்த தலைப்பு மட்டும். எனக்கு இதை மட்டும் கொஞ்சம் சத்தமா படிக்க தோணுச்சு. எனக்கு விபிஜி சார் என்னைக்கு புக்கு கொடுத்தாரோ அன்னையிலேருந்து ஒரு 3-4 நாளுக்குள்ள நான் அதை படிச்சு முடிச்சிட்டேன். படிச்சு முடிச்சுட்டு அவர் மறுபடியும் கூப்பிடும்போது சொன்னேன், சார் நான் ரெடியாக தான் இருக்கேன், நான் கொடுத்த எனக்கு ஒரு புக்கு படிக்க ஆரம்பிச்சேன்னா கோஸ்ட் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்ட் ரைடர் படம் இருக்கு, கோஸ்ட் ரீடர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை படிச்சு முடிச்சிட்டேன். அதை படிக்கும்போது இது வீட்டில் உட்காந்து படித்தேன். படிக்கும்போது அந்த மொதல் பேராகிராஃபுக்கு எனக்கு வந்து இரவுல கொஞ்ச நேரம் லேட்டா படுக்கிறதும், லேட்டா பால் குடிச்சிட்டு படுக்கிறது, அந்த பாலில் பனங்கற்கண்டு போட்டு குடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஹேபிட் எனக்கு இருக்கு. இதெல்லாம் நல்ல விதமா கிடைக்கணுங்கிறதுக்கு தான் அதை கொஞ்சம் சத்தமா படித்தேன். காரணம், என்னுடைய மனைவியின் பேர் கௌரி. எனக்கு அன்னைக்கு பாலெல்லாம் கொஞ்சம் நல்லா இதமாவே கிடைச்சது. ஏன்னா அதுல அழக வர்ணிச்சிருந்தாங்க. அப்புறம் போக போக கதை வந்து மாறிட்டே வந்து, என்னங்க கௌரின்னு ஆரம்பிச்சீங்க, பால் மறுபடியும் போட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்க, மறுபடியும் பார்த்தா கதை எங்கேயோ போகுது அப்படின்னு. கௌரிங்கிறது அவங்க ஒய்ஃபா இல்லையான்னு கேட்டா அப்படி. ஏன்னா அவங்க அந்த புக்கை ஆரம்பத்துல இருந்து படிக்கல. கௌரிங்கிறது ஒய்ஃப் இல்ல அப்படின்னா அப்ப அது யாருன்னு கேட்டாங்க. கௌரி மட்டும் இல்ல, இதுல ஜானகி, பத்மினி, மீண்டும் மாலதி அப்படின்னு ஏகப்பட்ட தலைப்பு இருக்கு அப்படின்னு. நல்ல வேலை பாலை கையில வாங்கிட்டு சொன்னேன், இல்லைன்னா கொஞ்சம் வசதியும் போட்டு கொடுத்துருப்போம் அப்படி. பட் ஆனா பாலை கையில வாங்கிட்டு தான் சொன்னேன், அதை குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கதையில இருக்கிறதுல அப்ப அவங்க ஒய்ஃப் பேர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி அதுதான் சொன்னேன், மெஹர் நிஷா அவங்க ஒய்ஃப் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மெஹர் நிஷாங்கிறது தான் வந்து இந்த கதையோட மூல காரணம். அதுதான் இந்த புக் எழுதுறதுக்கும் அவர் மாறுறதுக்கும் இது எல்லாத்துக்கும் அவருக்குள்ள ஒரு பெரிய வழியை கொடுத்தவங்களும் மெஹர் நிஷா தான். அதனால ஒய்ஃப் வந்து ஜெயிச்சுட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசாரி தூங்கிட்டு அப்படி. இந்த கதையில எனக்கு இப்படி ஒரு இது இருந்தது. அதே மாதிரி பெண்களை பத்தி எழுதும் போது, பெண்கள் தனித்திருக்கும் வீடுகள்ல திருடுவது ஈஸின்னு சொல்லியிருந்தாரு. ரொம்ப குறிப்பா ஆண்கள் வெளிநாடுகள்ல வேலை செய்யற வீட்டுல திருடுனா பல திருட்டு கம்ப்ளைண்டே ஆகலன்னு சொல்றாரு. இந்த இடத்துல பெண்ணடிமைத்தனத்தையும் பெரியார் மன்றத்துல இருந்து கண்டிப்பா பேசணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கம்ப்ளைண்டே ஆகலன்னா இவதான் இந்த திருடனை வர சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிறதுனால கணவர் வெளிநாட்டுகளில் வேலை பார்க்குற வீடுகளில் திருடும் போது இவருக்கு ஒரு அட்வான்டேஜும் உண்டு. ஏன்னா கம்ப்ளைண்டே ஆகாது, நல்லது. பொருள் போனா பரவாயில்ல, மானம் போனா பிரச்சனை. ஏன்னா திருடு போன இவருக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. பட் ஆனால் அப்படி ஒரு சொல் வந்துடும். அப்ப அந்த இடத்துல தான் வந்து இன்னும் நம்ம நாடு உட்கார்ந்துட்டு பெண்களை போற்றுவோம், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொரு டாக்டர்கள் கவனத்திற்குன்னு சொன்ன மாதிரி வீடு கட்டுவோர் கவனத்திற்குன்னு சொல்றாரு. சிவில் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தா இவரை கூட்டிட்டு போய் இவர்கிட்ட கேட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வீடு கட்டலாம். அவ்வளவு நாலேஜ் இருக்குங்க சார். எந்த இடத்துல மரக்கதவு வைக்கணும், எந்த இடத்துல ஒரே ஒரு தாள் வைக்கணும், எந்த இடத்துல 2 தாள் வைக்கணும், எந்த இடத்துல மரப்பட்டை வைக்க கூடாது, எந்த இடத்துல ஸ்டீல் வைக்கணும், எதுல வந்து கிரில் கேட் போடணும், அதை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காருங்க சார். இதெல்லாம் இருந்தா நான் போவே மாட்டோம். நான் இல்ல 3-4 பேர் கூட போக மாட்டோம். ஆனா வந்து இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் தனியாவே போய் சாதிச்சுக்குவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த இதுலயும் சொல்லியிருக்காரு. வீடு கட்டுவோர் கவனத்திற்கு. அதனால சிவில் இன்ஜினியர்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க. உங்கள் வீடுகளில் திருடன் நுழையவில்லை இன்று வரை என்றால் அதோட பொருள் நீங்க பத்திரமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல. திருடன் உங்கள் வீட்டை இன்னும் நோட்டமிடவில்லை என்று அர்த்தம். அதனால நீங்க ஏதோ கொஞ்சம் கருணையில் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க என்னைக்கு பாக்குறாங்களோ அன்னைக்கு டெபினட்டா வந்துருவாங்க அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட அவர் சொல்றாரு. அப்ப நான் தான் இன்னும் உன்னை விட்டு வச்சிருக்கேன், நீ பத்திரமா இருக்க, கதை சதிட்டு தூங்குறன்னு அர்த்தம் இல்லை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதே மாதிரி வந்து திருடன் மணியன் பிள்ளை டு சலீம் பாஷா. அந்த சலீம் பாஷாக்கு அவர் டிராவல் பண்ற தூரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருடன் மணியன் பிள்ளை டு சலீம் பாஷா மாணிக் பாஷா ஸ்டோரியை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, படிக்க படிக்க சுவாரஸ்யமா இருக்கு. எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து அவர் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் காட்டியிருக்காரு. அதே மாதிரி பலமான ஒருவனை அண்டி இருப்பவன் பயந்தாங்குள்ளியாகவும் சுயம் இழந்தவனாகவும் சுயநலம் பிடித்தவனாகவும் தான் இருப்பான். அதனால தானே பலம் உள்ளவனாக மாறணுங்கிற ஒரு முடிவெடுத்து எப்படியெல்லாம் வரணுமோ அப்படியெல்லாம் வந்திருக்காரு. நீரால் ஆனது நீரால் அழியும், இன்றில்லை எனில் நாளை ஏனும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா சொல்றாரு.
இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு இது எதனால உருவாச்சோ அதனாலேயே அழியும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு கனநேர சுகங்களுக்காக, கனநேர மகிழ்ச்சிக்காக தன்னோட வாழ்க்கையை காலம் முழுவதையும் நரகமாக்கி கொள்ள மனிதன் தயாராக இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் என்னோடது, அந்த மாதிரி வாழ்க்கையா உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இந்த புத்தகத்தோட அடிக்கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனநேர சுகங்களுக்காக, கனநேர இன்பங்களுக்காக காலம் முழுவதையும் நரகமாக்கி கொள்ள மனிதன் தயாராக இருக்கிறான். அதை தான் நான் பண்ணினேன், நீங்க அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை பூராத்தையும் கொண்டு வந்திருக்கார தவிர வேற எதுக்காகவும் அவர் இதை கொண்டு வரல. அவரோட கொண்டு வந்ததோட இதுவும் அப்படிதான். அதனால திருடன் மணியன் பிள்ளையும் டாக்டர் தமிழ்ச்செல்வனும், ஏன் நீங்களும் மற்றவரும் யாருமே வேறு வேறு பாதையில் பயணிக்கவில்லை. ஒத்த பாதை கிடையாதோ தவிர ஒரே மாதிரியான பாதையில் பல இடங்களில் பயணிக்கிறோம். எல்லா இடங்களையும் பயணிக்காட்டியும் சில இடங்கள் கூட கிடையாது, பல இடங்கள்ல இதே மாதிரி பயணிக்கிறோம். பல இடங்கள்ல அம்மாவை இப்படி விட்டு கொடுக்குறோம், மனைவியை விட்டு கொடுக்குறோம். ஈவன் அந்த அன்னைக்கு நான் என் மனைவியை உதாரணத்துக்கு சொல்லும் போது, புத்தகத்தை படிக்கும் முந்தின நாள் இரவு என் மனைவி என்னிடம் பேச வந்த போது, இரு நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன்ல, எனக்கு தான் இதுல ரிவ்யூ இருக்குல்ல, நான் தான் படிச்சுட்டு இருக்கேன், நீ ஏன் எனக்கு குறுக்க பேசுற அப்படின்னு சொன்ன நான் அடுத்த நாள் காலையில் என் மனைவி என்னிடம் பேசும்போது அவளிடம் நேரம் ஒதுக்கி திரும்ப பேசினேன். என் செவியை அவளுக்காக ஒதுக்கி கொடுத்தேன். என்ன நான் திருத்திக்கிட்டேன். ஏன்னா மனைவி இல்லைங்கும் போது அவர் என்னென்ன ஆனாருங்கிறத புரிஞ்சுட்டேன். அதனால முந்தின நாள் இரவு இருந்த தமிழ்ச்செல்வனுக்கும் அடுத்த நாள் காலையில் இருந்த தமிழ்ச்செல்வனுக்குமே வித்தியாசம் உண்டு என் மனைவியின் விஷயத்துல. அந்த இடத்துல அந்த மரியாதையை கொடுத்தேன். அவ பேச வர்றத சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு புக்கை மூடி வச்சுட்டு கேட்டேன். கேட்டு முடிச்சுட்டு சொல்லி முடிச்சிட்டியா அப்படின்னு அவரோட அனுமதியோட தான் புத்தகத்தை மீண்டும் திறந்தேன். இதுக்கு சாட்சி இங்கே தான் இருக்காங்க, என் மனைவிக்கும் தெரியும் இது. அதனால என்னை நான் மாற்றிக்கொண்டேன். அதனால இந்த புத்தகத்தில் ஒரே மாதிரியான பல நிகழ்வுகள் இருப்பதால் தான் ஜிஆர் இந்துகோபன் மலையாளத்தில் எழுதி தமிழ்ல யூசுஃபால் குளச்சல் கன்னியாகுமரியை சேர்ந்த யூசுஃபால் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கும் இந்த புத்தகத்தில் ஒரே மாதிரியான பயணங்கள் பலருடன் ஒத்துப்போவதால் தான் புத்தகமும் விருதுகளும் இன்று பேசப்படும் பொருளாகவும் திருடன் மணியன் பிள்ளை புத்தகம். அதனால இந்த ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என்னுடைய நேரத்தையும் சுருக்கி உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், பல துன்பங்களுக்கு இடையில் பயணித்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் பாடங்களை பிறருக்கு சொல்வதன் மூலம் அவர்கள் வாழ்வு மேம்படும் என்கிற நல்லெண்ணத்துடன் கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகமாக நான் இதை பார்க்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சுத்தமாக தமிழ் பேச தெரியாது, பேசுகிற இடையில மலையாளங்கள்லேருந்து வரும் எல்லாரும், அதனால் என்னை மன்னிக்கணும். அதுக்கு பிறகு வேறொரு விஷயம் சொல்ல வேண்டியது, நீங்கள் பல பேர் பல இடத்துல பல ஆளுகள் பேசுறது பார்த்துருக்கா. முதல் முறையாக தான் ஒரு திருடன் அப்படின்னு பட்டம் கட்டி உங்கள் முன்னாடி பேச வந்திருக்கு. நீங்கள் என்னோட காட்டுற இந்த அன்புக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதுக்கு நன்றி வாயால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லைங்க, நன்றி சொல்கிறது வாயால் சொல்லிட்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதை நான் நம்புறதும் இல்லை. எனக்கு ரொம்ப நோய்கள் இருக்குது, ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ராலு, இந்த பைல்ஸு, ஆஸ்மா, அப்புறம் ஒருவேளை ஒரு அட்டாக் ஆயிடுச்சு, 2 ஆஞ்சியோகிராம் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி நடந்திருக்கு. ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் ஒடிஞ்சு இந்த கம்பி போட்டிருந்த கால் இப்போ நடக்க முடியாது, கொஞ்ச நேரம் நடந்துருச்சுன்னா விழுந்துருவான். அந்த மாதிரி எல்லாம் இது இருக்குது. அது ஒருவேளை நான் செய்த பாவத்துக்கு கிடைச்ச பலவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நான் பேசுகிறத விட எனக்கு முன்னாடி பேசின 2 பேருக்கு, இந்த ஒன்று டாக்டர் ஐயா, ஒன்று ப்ரொஃபஸர் ஐயா, இந்த 2 ஐயாவாரும் பேசுனது ரொம்ப கரெக்டுங்க. என்ன அந்த புத்தகத்தை விட என்ன நல்லா தெரிஞ்ச மாதிரி தான் அவர் பேசியிருக்கு. அதை விட மிகவா என்னால் பேச முடியாது. நான் பேசினாலும் உங்களுக்கு புரியவும் மாட்டோம். ஏன்னா அது அவ்வளோ தத்துவமாக உங்களுக்கு தெரியும்படி அந்த மரப்படி உங்ககிட்ட பேசியிருக்கு. நான் ஒரு திருடன் ஆகிறதுக்கு காரணம் அப்படி என்று அது யாரும் குத்தமோ குறவோ சொல்ல முடியாது. சில பேரை குத்த சொல்லலாம், அது சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை வயசு ஆகும்போது நான் யாரையாவது ஒரு ஆள் விரல் தூண்டினான், மறுபக்கம் 4 பேரில் நமக்கு எதிராக வரும். அது என்னுடைய அனுபவத்துக்கு படிச்சது. எந்த திருடனாலும் சரி, எந்த தவறு செய்தாலும் சரி,
அந்த தவறுனால நமக்கு எந்த காரணத்தை போட்டு முன்னுக்கு வர முடியாது. தப்பு திருடினா அந்த திருட்டை மூலம், அந்த திருட்டு மூலம் அவன் எந்த காரணத்தை கொண்டு நல்லபடியாக வராது. ஒரு காலத்து திருடி தமிழ்நாட்டில் தோரங்குறிச்சியில் போய் இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்டரியோட இது ஒரு 100 ஏக்கர் காடு ஈத்தன் எடுத்து ஃபர்னிச்சர் வியாபாரம் பண்ணான் தோரங்குறிச்சியில். விறகு, ஃபர்னிச்சரு, அப்புறம் சாமில்லு, இந்த அதெல்லாம் அதே மாதிரி கர்நாடகத்தில் போனோம். சின்ன டீ தட்டில் இருந்தது ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் பம்பு வரை ஆகி கடைசியில் ஒரு ஜவுளி கடை ஓப்பன் பண்ணுறதுக்காக உள்ள இடையில் போலீஸ் வந்துருச்சு. அப்போ தமிழ்நாட்டில் ஆனாலும் கர்நாடகாவில் ஆனாலும் இந்த திருட்ட பொருள் கொண்டு ஏதோ ஒன்று வேலை செய்து யாருக்காவது நன்மை செய்யணும்னு நினச்சி 10 பேருக்கு வேலை கொடுக்கும்போது அந்த வேலையில் நானும் நல்லபடியாக வர டைமில் போலீஸ் பிடிச்சிடுவான். அதனால் திருட்டு பொருள் கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் ஒரு திருடனுக்கு நல்லா வர முடியாது. ஆனால் திருடன் திருடி கொடுத்த பொருள் வச்சு பல பேர் முன்னுக்கு வந்திருக்கான். எங்கள் ஊரில் அந்த மாதிரி நிறையா சம்பவம் இருக்குது. அது வந்து இப்போ இந்த டைம்லேயோ அந்த டைம்லேயோ நான் சொல்கிறதும் இல்லை, சொல்ல விரும்பவும் இல்லை. இன்னொன்று இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்கா. நான் சின்ன வயசுலேயே ஆரம்பித்த தப்புக்கு காரணம் என்னுடைய சுயநிலை தான். அதுக்கு மற்ற யாரையும் நான் குறை சொல்கிறதில்லை. என்னுடைய சமூகத்தை பற்றியோ என்னுடைய பந்துக்களை பற்றியோ ஒன்று நான் குறை சொல்லலை. ஆனால் ஒரு குறை எனக்கு தெரிஞ்சது, நான் திருடன் ஆயிருந்ததுனால என்னுடைய அக்கா தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் அவருடைய பிள்ளைங்களுக்கு அவருடைய மனைவிக்கு அவருடைய ஒரு சாவுக்கோ இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஹவுஸ் வார்மிங்கினோ ஒன்றுமே போக முடியாது. ஏன்னா நான் எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்னை பார்த்தா உடனே சம்சாரம் ஆயிரும், ஏதோ ரீதியில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா எனக்கு குறிப்பாக சொல்ல முடியும். என்னுடைய ஊரில் நான் வளர்ந்த நாடில், என்னோடய பஞ்சாயத்தில், என்னோடய வில்லேஜில், என்னோடய மாவட்ட டிவிஷனில் நான் எதுவுமே திருடலை. அங்கே இருந்து கொஞ்சம் தாண்டி தான் திருட போனதும் திருடியது. அதனால் இப்போவும் என்னுடைய ஊருக்காருக்கு அவன் திருடன் தான், ஆனால் நான் இங்கே ஒன்று எதுவுமே திருட மாட்டோன்னு சொல்லுவான். அது நான் என் சுயமாக கற்றுக்கொண்டது ஒரு விஷயம். என்னை சொந்த நாட்டில் திருடுறதுக்கு ரொம்ப சுலபமாக திருடலாம், இடம் எல்லாத்தையும். ஆனால் இடம் தெரியாத இடத்துக்கு தான் நான் திருட போனேன். 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் அந்த பக்கம் கொல்லத்திலேருந்து கோழிக்கோட்டு ஓடுனா 300 கிலோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி அடுத்த மாவட்டத்தில் தான் போவோம். எங்கள் மாவட்டத்தில் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கோம். இது சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இது பெருமையை பற்றி சொல்லலை, இது புத்தகம் ஆனதை பற்றி சொல்லலை. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, தெரியாமலோ தெரிஞ்சோ நடந்த பிராயத்தில் ஒரு தப்பு பண்ணின ஒரு அதுவும் திருட்டுப்பட்ட கட்டின ஒருத்தன் எந்த காரணத்தை கொண்டு 30 வயசுக்கு முன்னாடி 26 வயசுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இப்போவும் என்னை இப்போவும் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ரோட்டில் ஒன்றும் போய் நிற்க முடியாது. பார்த்தியா அவன் திருடனாக்கும், அந்த காலத்தில் ஜெயிலுக்கு இருந்தான், இப்போ என்னமோ அவன் பையன் கூட வச்சிருந்தா நல்லா இருக்கா போல் இருக்கு, எப்படி இவனெல்லாம் எப்போ நல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போவும் இந்த சமூகத்தில் இருக்குது, எங்கள் ஊர்லலாம் நிறையா இருக்குது. ஆனால் இதை விட எனக்கு எந்த ஒரு ஆனந்தம் இல்லை. ஏன்னா இந்த புஸ்தகம் வந்ததுக்கு பிறகு நல்லா ஜனங்க என்ன இதாக்கிருக்கா. இந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் யூனிவர்சிட்டி கேம்பஸில் எல்லாம் பிஹெச்டிக்கு கிளாஸ் இருக்க போகிறோம். காரிப்பட்டம் கேம்பஸ்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி நம்பர் 1 யூனிவர்சிட்டி தான் காரிப்பட்டம். அங்கே எல்லாம் கிளாஸ் இருக்க, இப்போ பிஹெச்டிக்கு கிளாஸ் மலையாளம் கிளாஸ் இருக்க போகிறோம். பின்ன கண்ணூர் ஜில்லா போலீஸ் நீட்டுக்கு எஸ்ஐ மார்க்கு 92 எஸ்ஐ மார்க்கு கிளாஸ் இருக்க போனோம். அப்புறம் இந்த கோயம்புத்தூரில் எல்லாம் காலேஜில் கிளாஸ் இருக்க வந்திருக்காங்க பேசுறதுக்கு. அது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறையா வந்திருக்கு இந்த புத்தகம் வந்ததுனால. ஆனால் எந்த காரணம் அப்போவும் பட்டம் வந்து திருடன், அவன் திருடன் அப்படின்றான். ஆனால் எனக்கு வந்த தப்பு, நான் செய்த தப்புன்னு இப்போவுமே நான் சாகிற வரைக்கும் இல்லை. என்னோட தலைமுறை எத்தனை பேர்ட்டி இருக்குது. என் பையனுக்கு பிள்ளைங்களுடைய பிள்ளைங்களுக்கு தெரியாதா, அவனுடைய அப்பா இது மாதிரி, அவனுடைய பாட்டை எந்த மாதிரி அப்படி தான் வருவான்.
ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் எல்லாருமே திருடி இருப்பான். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் ஹரிச்சந்திரனா பிறக்கலை. பிறக்கும்போது ஹரிச்சந்திரனா பிறக்கும். ஆனால் ஹரிச்சந்திரனா வாழ முடியாது இந்த காலத்தில். எப்போவாச்சும் ஒரு செகண்டாவது, ஒரு நிமிஷமாவது ஒரு வேலை போயின்னு சொல்லுவான், திரும்பி இருப்பான் நாம் எல்லாரும். அதனால நான் அதை ஒரு பெருமையாக பேசலை. நான் எந்த காரணத்தை கொண்டு திருடவே கூடாது, தப்பு செய்யக்கூடாது. உங்களால் செய்ய முடிகிற ஹெல்ப்பு அடுத்தவனுக்கு செய்யுங்க. அன்புதான் பெருமை, அன்புதான் கடவுள். அதை விட வருது விதி அப்படின்னு நாம் சொல்கிறது. அது அவனுடைய விதியாகும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் விதி கரெக்டு, விதிக்கு பொறுப்பு தப்பாது. விதி எப்பவுமே கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் கடவுள் வருது. கடவுள் நாம சமைக்கப்பட்டது, நம்மால் சமைக்கப்பட்டது கடவுள், மனிதனால் உருவாக்கப்பட்டது கடவுள். ஆனால் மனிதன் பார்க்காததும் கேட்காததும் செய்யாததும் இந்த அன்புதான். இந்த கொடுக்கிற அன்புதான் கடவுள். அது நீங்களாலும் சரி, நானாலும் சரி. சபரிமலையில் எழுதியிருக்கிறேன், 41 நாள் விரதம் பண்ணி அங்கே போகும்போது மல்லிகை போகும்போது அது தத்துவம் செய். நீ கடவுளை தேடுறது உன்னுடைய மனுஷன். அது எனக்கு தெரிஞ்சது. நான் இந்த சிறையில் இருந்து வெளியில் வரும்போது என் பெட்டாட்டி இறந்தது பிறகு தான். அது வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் கையில் பணம், சரி அங்கே போனால் அங்கே போவான், இங்கே போனால் இங்கே போவான். கையில் இருக்கிற லட்சக்கணக்கான ரூபாயாக இருந்தாலும் சரி, அது யார் சம்பாதிச்சது, எப்படி சம்பாதிச்சது இல்லை. நான் எடுத்த இந்த திருட்டு பணம் எப்படியோ செலவு பண்ணி போகணும், அப்படித்தான் நான் நினச்சிக்கிறேன். அது இதுதான் என்னுடைய ஒரு நிலை. என்னுடைய குடும்பத்துக்கு இப்போவுமே என்கிட்ட அவ்வளோ சுலபமாக யாரும் கேட்டதில்லை. என் மருமக்கள் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. என்னுடைய வீட்டுக்கு என் பையன் 10-20 வருஷமாக கல்ஃபில் இருந்தேன். அங்கே இருந்துட்டு திரும்பி வந்து இப்போ ஃபேஷன் டிசைனர், சினிமைக்கெல்லாம் இந்த கோஸ்டியூம் தயார் பண்ணுறாங்க. அவர் கல்ஃபில் இருந்தது. இப்போ திரும்பி வந்து ஒரு சின்ன கடையெல்லாம் போட்டு 2 டைலர் எல்லாம் வச்சு கடை பார்க்குறது. அந்த ஆளுக்கு 2 பிள்ளை, மூத்த பையன். இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறாங்க பாலக்காடில். இளையத பொட்டப்பிள்ளை +2. இப்போ பையன் செலவில் இதாகிட்டு இருக்கா. இப்போ இங்கே வர்றதுக்கு ஐயா குணசேகர் ஐயா தான் கூப்பிட்டதும் வந்ததும். இதுக்கு முன்னாடி நான் இங்கே ஈரோடு, அப்புறம் கோயம்புத்தூர், மதுரை, இந்த மட்ராஸ் பக்கம் இடம் எனக்கு அவ்வளோ சரியாக தெரியல. இந்த பவானி செல்லந்துறை அப்படின்னு இருக்கா, பாபா செல்லத்துறை, அவர் வீட்டில் எல்லாம் போனோம். ஒரு நாள் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை அங்கே எல்லாம் போனோம். அதெல்லாம் இந்த எழுத்தால் வந்தது, இந்த புத்தகத்தினால வந்தது. மற்ற விஷயங்கள் வந்து எனக்கு பேசுகிறதுக்கு வராது. உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க, நான் கரெக்டாக அதுடைய எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய விளக்கம், நான் என்ன சொல்லணும் விரும்பியோ என்ன நினச்சியோ அது இவங்க 2000 சொல்லிடுச்சு. அதனால் அதை விட ஒன்றும் எனக்கு சொல்லவும் இல்லை, சொல்லவும் முடியாது. யாருக்கு ஒன்றும் கேட்கறது இல்லை. புத்தகத்தை படிக்காதவங்களை இருந்துருச்சுன்னா வாங்கி படிங்க. ஒரு வாட்டி மட்டும் இல்லைங்க, ஒன்று விட விட்டு படிக்கிறது. அந்த படிக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது அடுத்தவங்ககிட்ட அவசியம் இல்லை. ஒரு முறை யாருக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கணும். அது எதானாலும் சரி, மன்னிப்பு கொடுக்கறது சொல்லி கொடு. அப்புறம்தான் தள்ளி அல்லது தள்ளு அப்படின்னு வருது. முதல்ல சொல்லலாம், அப்புறம் தள்ளுவோ தள்ளையோ செய்யாது. உண்மைகளெல்லாம் சொன்னீங்க. இப்ப உங்கள் மனைவி இருந்திருந்தால் உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆதரவா இருக்கும்? நீங்க இப்ப இருந்திருந்தாங்கன்னா நீங்க என்னவா ஃபீல் பண்ணுவீங்க? கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க மனைவி இருந்துச்சுன்னா ஃபீல் பண்றது என்னதான்னு, அந்த ஃபீல் என்னது நீங்க நினைக்கிறது என்ன? என்னுடைய மனைவி என்கிட்ட இருந்துச்சுன்னா நான்
இந்த நிலையில உங்க முன்னாடி வந்திருக்காரு. இந்த காரணம் வேற தேவை. இப்போ இந்த கர்நாடகத்தில் நான் மினிஸ்டராக இருந்துச்சுன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு மினிஸ்டராக இருக்கு. ஏன்னா நான் குண்டூராவும் கூட ஹெலிகாப்டர் போயிருக்கேன். அன்னைக்கு நான் ஜனதா பார்ட்டியில் வந்தது. அது ராமகிருஷ்ணன் கூட அவர் மனையில் சொந்த முறையில் போய் பேசியிருக்கான். அப்போ நான் மினிஸ்டராக இருந்துச்சுன்னா இந்த சமீபத்தில் இப்போ நான் ஏதோ சென்ட்ரல் மினிஸ்டரோ இல்லைன்னா ஏதோ கவர்னரோ இருப்பேன். ஆனால் இந்த நிலைக்கு வராது, உங்கள் வராது. இது ஒரு விதி, இந்த நிமித்தம். இது நாம் பார்க்கணும், நீங்கள் பழகணும், நீங்கள் என்கிட்ட இடப்பட இது பழகி போகணும் அப்படின்றது விதி கூட்டு. அதுதான் சொன்னது. நான் கடவுளோட விதியை நம்புவேன். விதிதான் எங்களுக்கு உங்களுக்கு எல்லாம். இன்னொன்று, உங்க பொண்டாட்டி இருந்துருச்சுன்னா நான் ரொம்ப அமோகமாக ஜாலியாக இருப்போம். ஆனால் ஒரு பொண்டாட்டி இல்லாத துக்கம், சங்கடம் அவனுக்கு படுக்கும்போது தான் தெரியும். அவன் காய வச்சு இல்லைன்னா கட்டில் போகும்போது தான் அவனுடைய பொண்டாட்டி. அவங்க 39 வருஷம் ஆச்சு என் பொண்டாட்டி. நிறைய அவங்களையும் என்னுடைய அம்மாவும் தான் நான் எப்போவுமே. இந்த பெண்களை எல்லாமே ஒரு மாதிரியா இருந்தாங்க. நான் எல்லா பெண்களையும் பற்றி சொல்லலை, பெண்களே ஒரு டைப் தான் அப்படின்னு நம்பி இருந்தவன் நான். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததுனால இதெல்லாம் அந்த மாதிரி அன்யூசபிள் செக்ஷனில் யூஸ்ஃபுல்லாக அன்யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பொண்டாட்டியும் அம்மாவும் தான் அதனுடைய ஒரு நெக்ஸ்ட் பேஜ் இருக்குது, அடுத்த பக்கம் இருக்குது அப்படின்னு காட்டுறதும் நான் மனிதனாகிறதுக்கு காரணம் அதுதான். இருவருமே உங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இன்றைய மணியன் பிள்ளை அவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். கரெக்ட். உங்க முன்னாடி மனிதனாக வந்து நிற்கிறதுக்கு காரணம் உங்கள் மனைவி, உங்கள் தாய். ரொம்ப நன்றி. இப்போ நீங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருந்ததாகவும் பணியாற்றுவதாகவும் அந்த புத்தகத்தில் பேராசிரியர் சொன்னாரு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் நீங்க இருந்த அனுபவங்களே கொஞ்சம். ரொம்ப சின்ன வயசுல நான் கம்யூனிஸ்டாக எந்த இடத்துலையும் கம்யூனிஸ்டுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் எனக்கு சொல்லலை, அல்லாத இடத்துல எல்லாம் போய் ஏதோ சண்டை கிட்ட எல்லாம் இப்படி இருக்கான். நான் லோக்கல் கமிட்டி பிரசிடண்டாக இருந்தது, அப்புறம் லைப்ரரியனாக இருந்தது. ஒரு 18 வயசாகிறதுக்கும் இந்த திருட்டியில் ஈடுபடும் போது பார்ட்டி இருந்து விலகிடுச்சு. ஆனால் நான் இன்னைக்கு பார்ட்டி தான், அங்கே தான். அது என்ன ஊர்காருக்கு எல்லாம் தெரியும். அப்புறம் அங்கே இருக்கிற சகாக்களுக்கு அது மினிஸ்டருக்கு வேற 2 மினிஸ்டர். இப்போ ஒரு ஆள் ரிட்டையர்டு, ஒரு ஆள் இறந்து போச்சு, கம்யூனிஸ்ட் மினிஸ்டரி. அவருக்கு தெரியும் என்னை பற்றி. நான் திட்டதாக இருந்ததில்லை, பார்ட்டியில் இருந்து எதை இதில் எந்த பப்ளிக் ஃபங்க்ஷனில் பங்கெடுக்கிறது இல்லை. ஆனால் ஓட்டு கரெக்டாக போகிறது செய்கிறது விட்டுறது. அப்படி ஒரு தனிப்பட்ட பார்ட்டி மட்டும் இல்லைங்க. சில பேர் டைமில் சேஞ்ச் பண்ணி ஓட்டு போட்டுருக்கான். அது காரணம் என்னென்னா, எம்பி அப்படி ஒரு ஆள் இருக்க. இப்போ எங்கள் குலத்தில் எம்பி இருந்தது எம்கே பிரேமச்சந்திரன். அவர் ஆர்எஸ்பி தான். நம்ம அரசு வேறு. அவர் ஆப்போசிட் ஐக்கிய ஜனாதிபதி யூடிஎஃப் இதில் வந்துருக்குது. ஆனால் இந்த வாட்டி அவருக்கு எம்பி ஓட்டுக்கு நான் தான் அவருக்கு தான் போட்டேன். அது வெக்தி இஷ்டம். நான் பார்ட்டியாக இருந்தாலும் அது ஓப்பனாக என்னுடைய பார்ட்டி கேரக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாட்டி ஓட்டுக்கு நான் செய்யாட்டு, இந்த வாட்டி முகேஷன் ஓட்டு பண்ணாது, இந்த வாட்டி ஓட்டு எங்கே பிரவேசிக்கிறார். முகேஷ் ஃபில்ம் ஆக்டர் தான், எங்கள் வீட்டு பக்கம்தான் வரும். பிரேமேந்திரனும் பக்கம்தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருப்பாரு. 14 கிலோமீட்டரு. இந்த முகேஷ் 6 கிலோமீட்டர். பார்ட்டிக்கு வேண்டி நான் எதையும் செய்யலை. அந்த டைமில் எல்லாம் மெகப்போடு அன்னைக்கு மைக்கு கிடையாது. இப்படி ஒரு கோலாம்பி எடுத்துகிட்டு பேசுறதுக்கு போயிருக்காங்க. ஏழை பங்காளனாக தொழில் அதிபராக உங்கள் சொந்த மனிதனால் கேரளாவில் உங்களை பற்றி உங்களுடைய பேரரசினால் கேரள பிடிச்சி தவறு செய்து உங்கள் வாழ்க்கை நாசமானது. ஆனால் அதற்கு பின் நீங்கள் மீண்டும் ஒரு வாதத்தோடு மீண்டும் கர்நாடகா செல்லும் போது அங்குள்ள மக்கள் உங்களை அங்கேயே சொல்லி வற்புறுத்தியும் நீங்கள் அதை புறக்கணித்தீர்கள். நீங்கள் அப்படி புறக்கணிக்காமல்
அங்கேயே ஒரு வாழ்க்கை தொடங்கியிருந்தால் இந்த வாழ்க்கை மிகவும் செல்வாக்கோடு இருந்திருக்கும். நீங்கள் ஏன் அதை தவிர்த்தீர்கள்? உங்கள் மீது நான் பகிரமாக குற்றம் சாட்டுகிறேன். கோடியே சம்பாதிக்க அரசியல்வாதிகள் கொடிவிட்டுக் கொண்டு காரி பார்க்கும் போது நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள்? நீங்கள் ஏன் அந்த இடத்தை விட்டு வந்தீர்கள்? நீங்கள் மீண்டும் கர்நாடகத்தில் நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். மீண்டும் முதலிலிருந்து ஏழை மக்களுக்கு உதவி ஈடுபட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஏன் அதை விட்டு வந்தீர்கள்? இப்படி இந்த மாதிரி நல்ல வாய்ப்பை இழந்தால் மக்கள் நன்மை ஏன் கொடுக்கிறீர்கள்? இது உங்கள் மீது நம்பிக்கை குற்றச்சாட்டு. என்னுடைய ஜாதி என்னென்ன யாருக்காவது சொல்ல முடியுமா? இப்போ இத்தனை பேர் இருக்காங்க, என்னுடைய ஜாதி என்னன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? அப்போ ஜாதி எந்த காரணத்தை கொண்டு சொல்லவும் பேசவும் கூடாது. நான் வந்து ஹிந்து நாயர், நான் கல்யாணம் பண்ணது இஸ்லாம் பொண்ணு. நான் கொலை படணும் அப்படின்னு நான் 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு. கொலையில் படுறது இது பைபிள் கொலையில் 3 வருஷம் பாஸ்டர் கிறிஸ்டியன்ஸ். நான் எந்த ஜாதி? மைசூரில் இருந்து வந்ததாக நான் இந்த பாஸ்டர் பட்டம் வாங்கினது. பட்டத்தை வாங்கி நான் அங்கே நான் பண்டு இருந்த இடத்துல பழைய இடத்துல போனோன்னு சொல்லி அந்த பாஸ்டர்கிட்ட நான் பாஸ்டர் போய் போனேன். போகும்போது நான் இருந்த இடம் குண்டல்பேட்டை தாலுக்கு இடையாளா கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள எல்லா பேரும் நான் வந்ததில் எல்லோரும் ஓடி வந்தாங்க. ஜனங்களை பூரா ஓடி வந்தாங்க. ஓடி வந்துட்டு சொல்லிடுச்சு, சலிமண்ணா நீங்கள் போகாத, உங்களுக்கு என்ன வேணும்? பணம் வேணும்னு நாங்கள் தர்றோம், இடம் வேணும்னா கடை போகும். பள்ளிவாசலில் 3 கடை சும்மா காலியாக தான் இருக்குது. நீங்கள் அக்காவோட சேர்ந்து இங்கே வாங்கோ, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்க, நீங்கள் எங்கே இருக்கோ அப்படின்னா. சரி பார்க்கலாங்க. அதை முதல்ல வந்த இந்துக்கள் தான் வந்தது. சாயந்தரம் என்னுடைய வைஃபினுடைய தங்கச்சி அங்கே தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். இப்போ அவர் அங்கே தான். அப்போ நான் அவர் வீட்டில் தங்கியிருக்கு. பாஸ்டர் குண்டர்பேட்டையில் ரூம் எடுத்திருக்கு. நான் இவர் வீட்டில் காலையில் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். அவர் வீட்டில் இருக்கும்போது நைட்டில் இஸ்லாமோடு வந்துருச்சு. நீ இங்கே வரும்போது சலீமாக வந்தேன், சலீம் பாட்ஷையாக தான் வாழ்ந்தேன், அதனால் நீ சலீம் பாட்ஷா இரு, நாங்கள் உனக்கு பணம் தர்றேன், கடன் தர்றேன், நீ இங்கே இரு. இந்த 2 வாட்டிக்காரும் என்னை இது பண்ணும்போது நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு அங்கே தங்கி பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு டீம் எப்போவுமே ஆப்போசிட்டாக வரும். இந்து கூட போனால் இஸ்லாம் வரும், இஸ்லாம் கூட போனால் இந்து வரும். அது இந்த காலகட்டத்தில் இங்கே ஆனாலும் சரி, நம்ம ஊரில் ஆனாலும் சரி, நம்ம ஊர்னா நம்ம ஊர் தான், அது இங்கே இப்போவே இருக்குது. அதனால் இது வரைக்கும் அவன் நம்ம கூட தானடா இருந்தேன், இப்போ என்னடா இருக்கீமே அவன் அந்த பக்கம் போயிடுச்சு. அது மாதவா என்னடா இது அவன் இப்போ விட சங்கர அங்கே போனேன். அது இந்த 2 காசுலையும் கேட்பான். இது கேட்காத இருக்கிற ஒரே காசு கிறிஸ்டின்ஸ் தான். அவன் அங்கே போனால் தான் அப்படின்னு சொல்லுவான். இல்லை திருச்சின்னா அவருக்கு விட மாட்டோம். அவருக்கு வெளில கோதம்பு அரிசி பேசி அவருக்கு ஏதோ ஒரு சகாயம், ஒரு தையல் மிஷின், ஒரு கல்யாணத்துக்கு வேண்டது இது அப்படி எல்லாம் செய்கிறது. இதுதான் மைசூரில் இருந்து வர்றதுக்கு காரணம். சிக்கல் நிறைந்த வாழ்க்கை, திருட்டு தொழில், பல திருட்டு வெற்றிகள், பல தோல்விகள், பல குற்றம், அதற்கான தண்டனை, அப்புறம் அந்த பிடியிலிருந்து வெளிவந்த வாழ்க்கை, மனைவியின் மரணம், இதையெல்லாம் தாண்டி நீங்க அந்த திருட்டு தொழிலை விட்டதோட நிறுத்திருக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நூலா இந்த சமூகத்திற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் எதனால இருந்தது? எனக்கு இதை வந்து புத்தகமா கொண்டு வரணும் அப்படின்ட்டு யோசிச்சீங்க. எதனால எனக்கு அப்படிங்கிறது ஒரே அதாவது புத்தகத்திலே எழுதி இருக்கு முதல் முறை. ஏன்னா எனக்கு வந்த இந்த கஷ்டம், திருடன் அது யாரு? திருடன் கொண்டாட்டி, அது யாரு? திருடனுடைய அம்மா, அது யாரு? திருடன் தங்கச்சி, அந்த அதெல்லாம் அந்த ஃபேமிலியா இருந்தா. டாக்டரு, இன்ஜினியரு, போலீஸ் எல்லாம் இருக்கேன் என் குடும்பத்தில் இப்போ. அப்போ அவரெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் முதல்ல அந்த புத்தகத்திலே சொல்றது. கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் சார்ல்ஸ் கோபாராஜனோ அல்லையா நம்ம முன் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஆசாமோ அவர் தான் இருக்கும். ஆனால் இந்த திருடன் இந்த பட்டம் வாங்கினா அவன் எந்த காரணத்தை கொண்டும்
முன்னுக்கு வர முடியாது. அதுதான் பொறுப்பு, நோக்கம், வேறது இல்லை. எனக்கு வந்த தப்பு, நான் செய்த தப்பு மற்ற யாருக்கும் வரக்கூடாது. அதுதான் என் பையன் என்கிட்ட என் பையன் என்கிட்ட கேட்குறான், இது சத்து போச்சு அந்த எடுத்து மண்ணுக்குள்ள புதைச்சாச்சு, நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் எழுதுறியே, இப்போ செகண்ட் பார்ட் எழுதுறியே, ஏன் அது விழுத்துட்டு வீண்டும் அந்த பாசம் நாட்டம் அடிக்கணுமா? என்னுடைய பையன் கொலையில் முதல்ல சிசிஐ நம்ம படிச்சிருந்தேன், கம்ப்யூட்டர் படிச்சிருந்தேன், இப்போ கம்ப்யூட்டர் டிஜி இருக்கிறார் வந்திருக்கா, அவருடைய தாத்தா போட்டோ திருடது அப்படின்னு வந்துருச்சுன்னா. ஆனால் இன்னொன்று, எங்கள் ஊரில் மட்டும்தான் நான் முடியும் இல்லை, என்னுடைய மகனுடைய இடத்துக்கு நான் சரி வந்து அறியும். ஏதோ ஒரு கடையக்கே இருக்குது, அம்மா எனக்கு கடையில் போயிருப்பான், நான் சில டைமில் அங்கே இருப்பான், அவன் சாப்பிட போகும்போது நாம இருப்போம், அங்கே 2-3 வேலைக்காரர்கள்லாம் இருக்காங்க. மணியன்பிள்ளை அவர்களே, நான் 2 செய்தி உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு இந்த நூலை படிக்கிற முதல்ல எனக்கு மருத்துவர் கோபி விஜயகுமார் தான் மாலையை கூப்பிட்டாரு. தோழர் செய்தி போட்டுக்கிற கூட நான் என்ன நினைச்சேன்னா, இப்படி ஒரு பேர் ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருந்ததுதான் நான் முதல்ல செய்தியில் பார்த்தேன். ஒரு மனிதன் தன்னை திருடன் என்று அறிவித்து வந்தது பெரிய வரவேற்கிறோம். நாங்கள்லாம் கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறோம், கம்யூனிஸ்டா இருந்தால் கூட ஒரு சுய விமர்சனம் என்பது இந்த மண்ணில் உலகத்திற்கு நீங்கள் பறைசாற்றியது பெரிய விஷயத்தை பாராட்டு. உங்களை பார்த்து நான் கேட்கிறது, இந்த மனசாட்சின்னு சொல்றோம் இல்லையா, நீங்க திருடிட்டு வந்துடுறீங்க, இரவு தூங்குவீங்க, இன்னும் போலீஸ் பிடிச்சுக்கணும் பயம் இருக்கும், பேப்பர்ல வரும், மீடியாவில் வந்திருக்கும். உங்களுக்கு மனசாட்சி அப்படிங்கிறது அப்ப வேலை செஞ்சா முதல்ல அதை சொல்லுங்க, அடுத்த கேள்வி கேட்கும். மனசாட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செஞ்சா திருடிட்டு வந்துட்டு ஒரு அதை பற்றி சொல்லுங்க. அந்த டைமில் மனசாட்சியை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, நானே யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த டைம் எனக்கு தெரியாது, இப்போவும் தெரியாது. ஆனால் அந்த டைமில் மனசாட்சி உணரலை. உணர்றதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய கண்ணில் டாக்டர்ஸ் ஃபேமிலி சார் சோய்சன் டாக்டர் ஃபேமிலி வேறு வந்து ஒரு பிசினஸ்காரு, அந்த மாதிரி பணம் சம்பாதிக்க அமிதமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க நின்றுட்டு வர்றது. அது என்னுடைய மனசாட்சியாக இருக்குது. ஆனால் அதை எடுத்துட்டு வர்ற லெவல் தப்பாக போச்சு. மினிஸ்டர் லெவலில் கேட்டுச்சுன்னா சும்மா எடுத்து மாற்றிட்டு சொல்லுவாங்க, தனம் அப்படி இப்படி பண்ணுறாங்க, சுதனம் பட்சபாதம் பண்ணுறாங்க. இதுதானே அரசியல் நடக்குது. நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் செய்யலையே. அப்போவும் எனக்கு மனசாட்சி இருக்குது, இப்போவும் எனக்கு மனசாட்சி இருக்குது. எனக்கு மனசாட்சி நினைத்தா இந்த புத்தகம் வெளியில் வந்துருக்கு. நீங்க ஒரு இடத்துல மாறி வந்தது முன்பு இருந்ததான் நான் கேட்டேன். அடுத்த கேள்வி, என்னுடைய கேள்வி மிக ஒரு இந்த சமூக நிலையில நீங்க சொல்லிட்டீங்க திருடுன, அதையே நீங்க சொன்னீங்க, எப்படி அந்த சமூகம், குடும்பம், மனிதர்கள் மதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மை. உடமை சமுதாயம் வந்தவுடனே திருட்டு இப்படி ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களை மனிதன் ஆக்கியிருந்ததுன்னா, இன்றைய சமூகத்துல அரசியல்ல அதிகாரியா இருக்கிற திருடாக்கி அந்த இடத்துல இருக்கிறது தகுதியிலேயே ஒரு நிலை என்று அரசு கருத்து. நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப இருக்கிற அரசியல்ல திருடுறது அரசியல், லஞ்சமாக்குறது அதிகாரி என்ற இதை பற்றி உங்க மதிப்பீடு. நீங்க மாறிட்டீங்க, இப்ப அவங்களை நீங்க பார்க்கிற இப்ப சமூகம் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இல்லை இல்லைன்னா ரைட். இதே மாதிரி அரசியல் இது செய்யாது இருந்தால் தான் அவன் அரசியல் அழிஞ்சிருக்காங்க. நல்லபடியாக உழைக்கிறவங்க இருக்காங்க. நான் இங்கே வரும்போது சில பேர் சில ஆளுகளை பற்றி சொல்லிருச்சு, அவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டினா கஷ்டத்துக்கு பிறந்த பார்ட்டி தான், சுகத்துக்கு பிறந்த பார்ட்டி கிடையாது. அடுத்தவருடைய வேறு நல்லா பார்த்து அதனால ஆத்திரம் பூண்டு வந்த பார்ட்டி, சுகத்துக்காக சுயநலத்துக்காக வந்த பார்ட்டி இல்லை. ஆனால் அந்த பார்ட்டியிலே சில பேர்கள் எங்கள் ஊரில் சில பேர்கள் தப்பாக நடக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சொல்லியிருப்போம், அணிகள் தான் மேலே பார்த்தா ஐஸ் வைக்கிற மாதிரி தான். ஐஸு கம்ப்ளைண்டாக கொடுக்குறது, ஐயா இந்த கம்ப்ளைண்ட் அவ்வளோ கொடுங்க,
ஐஸ் கட்டி தான். அது அடுத்த விட்டு கொடுத்தா அடுத்த வந்து அங்கே வரும்போது ஒன்றும் இல்லை, நனைஞ்ச கை தான். இதுதான் அரசியல் நஞ்சம். அது நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. ஏன்னா நம்ம சமூகம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. வேலை செய்கிறவனுக்கு கூலி கொடுக்கறதுக்கு கான்ட்ராக்ட் வந்துடுவான். உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் 600 கணக்கு கணக்கு போடுவாங்க. 200 600 அதுக்கு 300 ஃபீஸ் செய்யணும். அதுதான் எதுவும் செய்கிறது, கான்ட்ராக்ட் கொடுக்கறது. 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த ரோடு சும்மா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தாறு ஊத்துறது தான். அதுக்கு 50 லட்சம் வாங்கினா 10 லட்சத்துக்கு கொஞ்சம் நடக்காது. பணி வேண்டாம். 25 லட்சம் மினிஸ்டருக்கு, 10 லட்சம் மினிஸ்டருடைய பிஹெச், 35 ஆச்சு, 15 லட்சம் தான் மிச்சம். அதுக்கு டிசி பிரசிடண்ட்டு, வார்டு மெம்பரு, அந்த மாதிரி எல்லாம் பேருக்கு அவ்வளோ 5 போட்டு 10 ரூபா. 2 பாட்டை டாரு வாங்குறது மெயின்டைன் பண்ணுறது. எந்த ஊரில் நடந்த விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயம். தமிழ் சமூகத்துல கதையாக ரத்தக்கண்ணீர் படத்துல ராஜா கடைசியில் சொல்லிட்டு போனால் அது கதை வாழ்வாக வந்து அது இலக்கியமா நீங்க பதிவு பண்ணி அது அரசால வந்து சாகித்ய அக்கடம் இன்னைக்கு ஈரோடு வந்து நீங்க சொல்லி இருக்கிறது என்பது இந்த சமூகத்திற்கு நீங்கள் செய்திருக்கிற மாபெரும் என்ன சொல்வது, அதை வந்து ஒரு மாணவத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பு செய்ததற்கு உங்களை வணங்குகிறேன். வணக்கம். என்னுடைய பேசி கேட்டதுக்கும் என்னை இங்கே வரவழைத்த குலசேகரன் ஐயாவுக்கும் இங்கே இருக்கிற என்னை பற்றி சொல்லியிருக்க நல்லா தெரிஞ்சிருக்க 2 பேருக்கும், டாக்டர் ஐயா, ப்ரொஃபஸர் ஐயா, இவருக்கும் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நேரத்தை சொல்லி நன்றி சொல்லலை. என்னுடைய இதயத்தில் நான் எப்போவுமே என்னுடைய மரணம் வரைக்கும் நான் யோசிப்பேன். அடுத்த வாட்டி இந்த புஸ்தகம் எழுதிட்டு இருக்க பேலன்ஸு அதுலேயே நீங்கள் எல்லாம் வந்துடுவோம். ஒவ்வொரு கதாபாத்திரம் வந்துடுவோம். நன்றி.